ஹலோ காய்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம நீட் 2025க்கு எப்படியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் 650+ கிடைக்கும் அப்படிங்கிறதோட ஸ்ட்ராட்டஜிஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் மட்டும் பார்த்தா போதுமா? நம்ம ஆக்சுவலாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? ஓகே, அப்போ இன்னையிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸோடைய கான்செப்ட் வீடியோஸ் உங்களுக்கு நம்மளோட சேனலில் ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். போத் கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி ஒரு கான்செப்ட் வீடியோ முடிஞ்ச உடனேவே அதோடைய அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ், NCERT எக்ஸசைஸ், NCERT எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ட்ரிக்கியாக இருக்கிற கொஞ்சம் பாஸ்ட் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் வீடியோ அந்தந்த சாப்டருக்கானது அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதாவது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, மாஸ்டரிங் த NCERT அப்படின்னு. அந்த இதில் நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பை பற்றி சொல்லியிருந்தேன். யாருக்காச்சும் ஞாபகம் இல்லாட்டி இந்த வீடியோவை இப்போவே பாஸ் பண்ணிவிட்டு நேராக போய் அந்த 2 ஸ்டெப்பை முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கான்செப்ட் வீடியோ கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த 2 ஸ்டெப்பை மட்டும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்கடா. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டர் கிளாஸ் 11ஓட சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இதுதான் அந்த மோல் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதில் வந்து நிறைய பேர்த்துக்கு இந்த மோல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன ஏது, இது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நிறைய பேருக்கு இந்த சாப்டர் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்டரில் வர ஒரு சாப்டர். ஆனால் நம்ம இந்த சாப்டரை செம்ம ஈஸியாக படித்து முடிக்க போகிறோம். பேஸ்ட் ஒன்லி ஆன் NCERT மட்டும் போதும் நமக்கு 650+ வாங்கிருக்கு. சரியா? ஓகே, நான் வந்து எல்லா கான்செப்ட்டுமே பேசிக்லேருந்து தான் சொல்லுவேன். அதாவது நீங்கள் இந்த வீடியோ கேட்குற உங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இந்த கான்செப்ட் கேட்குறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். சரியா? அதனால யூ வில் கெட் ஆல் த பேசிக்ஸ். எல்லா பேசிக்ஸுமே நான் சொல்லிட்டு தான் கிளாஸ் எடுப்பேன். சரி, ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம NCERT டாபிக் கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ். அதாவது ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. இதில் நமக்கு வந்து மெயினாக மாஸ் இருக்கா? கொஷின்ஸில் மாஸ் தருவாங்க, அதே மாதிரி லெங்த் தருவாங்க, டைம் தருவாங்க. இந்த 3 பேர்த்தோட SI யூனிட் என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? மாஸோட SI யூனிட் என்ன? கிலோகிராம். லென்த்தோட SI யூனிட் என்ன? மீட்டர். டைமோடது என்ன? செகண்ட்ஸ். வெரி குட். இப்போது கொஸ்டின்ஸில் நமக்கு SI யூனிட்டில் தந்திருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. SI யூனிட்டை தவிர்த்து வேறு ஏதாச்சும் யூனிட்டில் தந்திருந்தாங்கன்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் SI யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு ஆப்ஷனில் SI யூனிட்டில் தரல, வேறு யூனிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னா நோ ப்ராப்ளம், கன்வெர்ட் பண்ணாதீங்க. அப்படி இல்லாட்டி கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணணும். சரி, எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஈஸி. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். இப்போ சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? சென்டிமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 10⁻³ பண்ணணும். -2 பண்ணணும். ஓகே, அடுத்தது மில்லி மீட்டரை நீங்கள் சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. என்ன பண்ணணும்? இன்டூ 10⁻1 பண்ணணும். சரி, இனி அடுத்தது மீட்டரை நீங்கள் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும்? 10⁻². எல்லாருக்குமே தெரியும் இல்லையா மோஸ்ட்லி? ஓகே, சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா 10⁻1. அதாவது சின்னதுலேருந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா, சின்னதுலேருந்து பெருசுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா பவருக்கு மைனஸ் வந்துடும். பெருசுலேருந்து நீ சின்னதுக்கு கன்வெர்ட் பண்ணேன்னா பவரில் ப்ளஸ் வேல்யூ தான் வரும். அவ்வளோதான். எல்லா கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸுக்கும் இது பொருந்தும். சின்னதுலேருந்து பெருசுனா மைனஸ் வந்துடும், பெருசுலேருந்து சின்னதுன்னா பாசிட்டிவ் யூனிட் வந்துடும். முடிஞ்சுது, கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸ் முடிஞ்சுது. இனி NCERTயில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க கன்வர்ஷன் ஆஃப் யூனிட்ஸுக்கு. ஓகேவா? இந்த டேபிள் ஃபுல்லாக படிக்கணுமான்னு கேட்டேன். NCERTயில் இருக்கிறது மொத்தமாக நீங்கள் படிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். கிலோ, அதாவது இப்போ கிலோகிராம்னு கொடுக்கலாம், கிலோமீட்டர்னு கொடுக்கலாம். அதை நீங்கள் எப்படி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்க, இல்லை கிராம்லேருந்து எப்படி கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு இருக்குல்ல, அதோட மல்டிப்பிளும் இங்கே இருக்குது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டரை வந்து எப்படி கிலோமீட்டராக மாற்றுவீங்க? மீட்டர் சின்னதா, கிலோமீட்டர் பெருசா? சின்னதுலேருந்து பெருசுனா பவருக்கு என்ன வந்துடும்? மைனஸ் வந்துடும். அவ்வளோதான். இன்டூ 10⁻−3. இனி கிலோமீட்டர் டு மீட்டர் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? கிலோமீட்டர் பெருசு, மீட்டர் சின்னது அப்படின்னா இன்டூ 10⁻³ பாசிட்டிவ் வேல்யூ 3. அவ்வளோதான். ஈஸியா? சரி, இவ்வளோதான். இதெல்லாமே நான் கொடுத்துருக்கேன். டெசினா -1, சென்டினா -2, மில்லி -3, மைக்ரோ -6, நானோ -9, பிக்கோனா -12. இந்த மல்டிபிள்ஸ் எல்லாமே வந்து
இப்போ நீங்கள் லெங்த் எடுத்துட்டிங்கன்னா மீட்டருக்கானது சரியா. இப்போ டெசிமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 10⁻⁻1, கிலோமீட்டர்லேருந்து மீட்டர் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்டூ 10⁻3 அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா. சரி, இப்போ நமக்கு யூனிட்ஸ் கன்வர்ஷன் முடிஞ்சுது. இன்னி உங்களுக்கு தெரிய வேண்டிய இன்னொரு யூனிட் கன்வர்ஷன் இருக்குது. அதுதான் நம்மளுடைய வால்யூமோட யூனிட் கன்வர்ஷன் தெரியணும்டா. ஈஸி தான். என்ன, சப்போஸ் உங்களுக்கு கொஸ்டினில் மில்லி லிட்டர்லேயோ இல்லாட்டி சென்டிமீட்டர் கியூப்லேயோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோம். சென்டிமீட்டர் கியூப்லேயோ மில்லி லிட்டர்லையோ கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் லிட்டர் இல்லாட்டி டெசிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா இங்கே பாருடா, மில்லி லிட்டரும் சென்டிமீட்டர் கியூபும் ஒன்று தான், லிட்டரும் டெசிமீட்டர் கியூபும் ஒன்று தான். எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்க? இன்டூ 10⁻⁻3 சரியா. இனி லிட்டர் ஒரு டெசிமீட்டர் கியூபை எப்படி மீட்டர் கியூபுக்கு மாற்றுவீங்க? அகேன் இன்டூ 10⁻⁻3. ரிவர்ஸுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இன்டூ 10⁻3, இது இன்டூ 10⁻3. அவ்வளோதான் சரியா. இந்த வால்யூம் கன்வர்ஷனையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. முடிஞ்சுது. இனி லாஸ்ட் ஒரு கன்வர்ஷன் இருக்குது. அதுதான் நம்மளுடைய டெம்பரேச்சர் கன்வர்ஷன். ஓகேவா. டெம்பரேச்சர் கன்வர்ஷனில் நமக்கு 3 ஸ்கேல் இருக்குது படிக்கிறதுக்கு. ஃபாரன்ஹீட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேல், டிகிரி செல்சியஸ் ஸ்கேல். இனி ஃபாரன்ஹீட் ஸ்கேலும் கெல்வின் ஸ்கேலையும் மாற்றி கன்வெர்ட் பண்ண சொல்லுவாங்க. இல்லை கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ் எப்படி வேணால், அந்த 3த்துல எதை வேணாலும் எப்படி வேணாலும் கன்வெர்ட் பண்ண சொல்லி கேட்பாங்க. இதில் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இவங்க 3 பேர்த்தோடைய மெல்டிங் பாயிண்ட்டும் பாய்லிங் பாயிண்ட்டும் என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஓகே, ஃபாரன்ஹீட்டோடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஃபாரன்ஹீட்டோட மெல்டிங் பாயிண்ட் வந்து 32 ஃபாரன்ஹீட். இதுதான் மெல்டிங் பாயிண்ட் ஸ்கேலில் வரும். 32 தான் மெல்டிங் பாயிண்ட் ஸ்கேலில் வரும். அதே மாதிரி இது வந்து பாய்லிங் பாயிண்ட். பாய்லிங் பாயிண்டோடது எவ்வளோ தெரியுமா? பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 212. பாய்லிங் பாயிண்ட் இஸ் 212. கெல்வினுடைய மெல்டிங் பாயிண்ட் என்ன? இட் இஸ் ஈக்குவல் டு 373. அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ? 273 அண்ட் பாய்லிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு 373. சரி, டிகிரி செல்சியஸ் நமக்கு தெரியும். மெல்டிங் பாயிண்ட் வந்து 0, பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ? 100. இது வாட்டருக்கானது சரியா. ஓகே, இப்போது இந்த கன்வர்ஷன் இருக்குல்ல, இந்த கன்வர்ஷன் எப்படி பண்ணணும்னா ரொம்ப ஈஸி, கவனிங்க. இப்போ நமக்கு வந்து ஃபாரன்ஹீட்டில் இருக்கிறத நமக்கு டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றணும்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ. என்ன பண்ணணும்னா டிகிரி செல்சியஸில் இருக்கிற மைனஸ் அதோட மெல்டிங் பாயிண்ட் டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட். இதுதான் ஃபார்முலா சரியா. இப்படி தான் நீங்கள் எழுதணும். அதாவது எந்த ஒரு சிஸ்டம் கொடுத்தாலும் சரி, இப்போ டிகிரி செல்சியஸ்னு இல்லை, ஃபாரன்ஹீட்னு இல்லை, கெல்வின் இல்லை, நம்மக்கிட்ட ஒரு எக்ஸ் சிஸ்டம், பை சிஸ்டம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எந்த சிஸ்டம் கொடுத்தாலும் ஒன்றுலேருந்து இன்னொன்றுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, மெல்டிங் பாயிண்ட்டோட மைனஸ் பண்ணணும். கீழே பாய்லிங் பாயிண்ட்டையும் மெல்டிங் பாயிண்ட்லையும் மைனஸ் பண்ணி எழுதணும். இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, மெல்டிங் பாயிண்ட், பாய்லிங் பாயிண்ட். இது மட்டும் நம்ம ஞாபகம் இருக்கணும். இது ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்ட் டிகிரி செல்சியஸ் மட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேவா. அப்போ நீங்கள் இந்த 3த்தையும் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருடா, ஃபாரன்ஹீட் டிகிரி செல்சியஸ் எடுத்துக்கலாம். டிகிரி செல்சியஸ் மைனஸ் மெல்டிங் பாயிண்ட் என்னது? மெல்டிங் பாயிண்ட் வந்து 0 தானே, டிவைடட் பை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் என்ன? 100 minus 0 100 equal to Fahrenheit minus melting point எவ்வளோ? 32 divided by boiling minus melting point 212 minus 32 எவ்வளோ? 118 வரும். 180 equal to Kelvin Kelvin minus அதோட melting point எவ்வளோ? 273 divided by அதோட boiling point and melting point difference எவ்வளோ? 100. இதுதான் ஸ்கேல் சரியா. இதை நீங்கள் வேணா கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியும் எழுதிக்கலாம். 100 வந்து 5 டைம்ஸா, 180 வந்து 9 டைம்ஸ் போகும். அதே மாதிரி 100 வந்து மறுபடியும் 5 டைம்ஸ் போகும். ஓகேவா. அவ்வளோதான். 20 டேபிளில் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோதான். இதை கொஞ்சம் கூட நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கலாம். இதோ இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இதுதான் ஃபார்முலா. நான் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் வந்து கான்செப்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதணுன்னு இந்த ஃபார்முலா உங்கள் நோட்டில் கண்டிப்பாக இருக்கணும். சரி, ஒரு கொஸ்டின் பண்ணலாமா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு கொஸ்டின் பண்ணலாம். இதில் உங்களுக்கு கன்ஃபார்மாக எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிரும். இங்கே பாருங்கள். On a new scale of temperature which is linear and called W scale. W அப்படின்னு ஒரு ஸ்கேல். என்ன ஸ்கேலுன்னு நமக்கு தெரியாது. The freezing and boiling points of water are 39 degree
W and 339 degree Wன்னு கொடுத்துருக்காங்க சரியா ஓகே இப்போ நம்ம எழுதிடலாம் இவனுடைய மெல்டிங் பாயிண்ட் ஆர் ஃப்ரீசிங் பாயிண்ட் என்னது 39 கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பாய்லிங் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கடா 239 கொடுத்துருக்காங்க சரி இப்போ நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க வாட் வில் பி த டெம்பரேச்சர் ஆன் த நியூ ஸ்கேல் கரஸ்பாண்டிங் டு த டெம்பரேச்சர் ஆஃப் 39 டிகிரி செல்சியஸ் ஆன் த செல்சியஸ் ஸ்கேல்னு சொல்லியிருக்காங்க சரி ஈஸி இங்கே பாருங்க எப்படி பண்ணலாம் டிகிரி செல்சியஸில் நமக்கு வேண்டது என்ன மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ நமக்கு தெரியும் என்ன 0 பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ 100 தெரியும் நமக்கு வேண்ட டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் எவ்வளோ 39 டிகிரி செல்சியஸ் ஈஸி இங்கே பாருங்களேன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் எந்த ஸ்கேலாக இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம் ஃபார்முலா என்ன ஸ்கேல் எந்த கன்வர்ஷன் வேணுமோ W ஸ்கேல்னா அது மைனஸ் மெல்டிங் பாயிண்ட்டா மெல்டிங் பாயிண்ட் எவ்வளோ 39 divided by melting point minus boiling point எவ்வளோடா 239 minus 39 200 very good this is equal to டிகிரி செல்சியஸ் எனக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாவிலேருந்து தெரியும் அப்படி இல்லாட்டி நான் அதை வந்து அப்படியே எழுதிக்கிறேன் என்ன டிகிரி செல்சியஸ் மைனஸ் 0 டிவைடட் பை 100ன்னு கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் இப்போ நமக்கு இங்கேருந்து என்ன வேணும் தெரியுமா W தான் வேணும் டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி இங்கே பாரு 39 கொடுத்துட்டாங்க சப்ஸ்டிடியூட் பண்ண ஆன்சர் கிடச்சிரும் இங்கே போடுறேன் W minus 39 divided by 200 equal to 39 minus 0 divided by 100 இப்போ இது நீங்கள் cross multiply பண்ணுங்க 39 minus 0 39 தானே அப்போ 200 into 39 equal to 100 into W minus 39 இங்கே பாரு 200 into 39 equal to W minus 39 into 100 this is equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்டா 7800 equal to 100 W minus 3900 அப்படின்னு வரும் சரியா இப்போ நான் இதை சிம்பிளிஃபை ரீஅரேஞ்ச் பண்ணேன்னா W is equal to 7800 plus 3900 whole divided by 100 வருமா ஓகே இதோட ஆன்சர் என்ன 0000 cancel ஆயிரும் எல்லா zeros cancel ஆயிரும் 78 plus 39 78 plus 39 is equal to 117 degree W அவ்வளோதான் ஆன்சர் இருக்கா ஆன்சர் இருக்குதோ இதுதான் ஆன்சர் அவ்வளோதான் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல கன்வர்ஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா அப்படி இல்லாட்டி நம்ம முதல்ல எழுதியிருந்தோம்ல இந்த 100 180 100 இந்த ஃபார்முலா ரெண்டுத்துல ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஞாபகமாக வச்சுக்கோங்க ஈஸி தானே இந்த கொஷின் சரி அடுத்த டாபிக் போகலாமா லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் அதாவது இனிமேல் நம்ம வந்து ஒரு கெமிக்கல் காம்பினேஷன்ஸ் பற்றின கொஞ்சம் லாஸ் இருக்குது இது ரொம்ப பேசிக்கானது இதை வந்து படிக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டியது எந்த லா எந்த சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரியணும் இங்கே பாரு கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை லவியோசர் டெஃபினைட் ப்ரப்போர்ஷன் ஜோசப் ப்ரூஸ்ட் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன்ஸ் டால்டன் கேஷியஸ் வால்யூம் கே-லுசாக் அவகேடோ லா வந்து அவகேடோ இது ரெண்டும் ஈஸி இது ரெண்டும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் கேஷியஸ் வால்யூம் கேஷியஸ் கே-லுசாக் அவகேடோ தான் இது ரெண்டும் நமக்கு ஈஸி அப்போ நீங்கள் படிக்க வேண்டியது என்ன இது மூணு மட்டும்தான் நீங்கள் படிச்சிருக்கணும் சரியா வேறு எதுவும் தெரிய வேண்டாம் இந்த சயின்டிஸ்டோட பேர் இது வரைக்கும் கேட்டதில்லை ஒரு வேளை நமக்கு NCERT பேஸ்டு கொஸ்டின் பேப்பருங்கிறதுனால கேட்டுட்டாங்கன்னா ஆன்சர் பண்ண வேணும் ஓகேவா இவ்வளோதான் சரி இப்போ நம்ம ஒரு லாவை எடுத்து படிப்போமா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் law of conservation of mass என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் matter can neither be created nor be destroyed ஒரு மேட்டரை நீங்கள் உங்களால் உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அது ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும்தான் ஆகும் தெரியுமா இது நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சது தான் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் ஓகே ப்ரப்போஸ்ட் பை யார் லவியோசர் சரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இந்த லா பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் வரும்னு 4.88 gram of KClO3 when heated produce 1.92 gram of oxygen and 2.96 gram of KCl அதாவது KClO3 ஹீட் பண்ணுறாங்க ஹீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் O2வும் அது கூட KClவும் கிடைக்கும் சரியா இது எவ்வளோ கிராம் 4.88 கிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் எவ்வளோ கிராம் 1.92 கிராம் பொட்டாசியம் குளோரைடு எவ்வளோ கிராம் 2.96 கிராம் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோடா ஒரு அப்ஜெக்டிவ் கொஷின் பண்ணும்போது கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுது
உனக்கு என்னென்ன தெரியும்னு எழுது, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னு எழுது, அவ்வளோதான். இது மூணுத்தையுமே நீ எழுதிட்டேன்னா உனக்கு அதை கனெக்ட் பண்ணுற ஒரு ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு வந்து கிளிக் ஆயிரும். சரியா? இது வந்து நீட் எக்ஸாம்லலாம் எழுதிட்டு இருக்க முடியாது. நீட் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்குறதே இத்தினூண்டு இடம் தான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இருக்கும். அப்படி இல்லாட்டி ரஃப் பேப்பரில் அது திருப்பி ஒர்க் அவுட் பண்ணுறது கஷ்டம். அப்போ இந்த இத்தினூண்டு இடத்துல இவ்வளோலாம் நீங்கள் எழுதிட்டு இருக்க முடியாது. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு 4-5 கொஷின் இந்த டைப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 5வது கொஷின் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். இவ்வளோ இடம்லாம் அது கன்சியூம் பண்ணாது. சரியா? ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க. சரி, இப்போ நம்ம எழுதியாச்சு. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. சரி, பார்க்கலாமா? The result illustrates the law of conservation of mass. Results illustrates law of multiple proportion, law of constant proportion, none of the above. சரி, இது இங்கே பாரு, இது வந்து ரியாக்டண்டா, இது ரெண்டும் சேர்ந்து ப்ராடக்டா. நம்மளோட law of conservation of mass என்ன சொல்லுது? neither be created nor be destroyed. அதாவது என்னோட ரியாக்டன்ட்ல எவ்வளோ மாஸ் இருக்கோ அந்த மாஸ் ஒன்று கூட லாஸ் ஆகாமல் அப்படியே எனக்கு ப்ராடக்டாக வந்திருக்கணும். ஓகேவா? அது வந்திருக்கான்னு பார்க்கலாமா? 1.92யும் 2.96யும் ஆட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணால் 4.88 கிடைக்குதா? 4.88 தானே நம்ம எடுத்துருக்கிற ரியாக்டன்ட். அப்போ ரியாக்டன்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் மாஸ்ன்னு எனக்கு வந்துருச்சா? அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன? த ரிசல்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அவ்வளோதான், ஈஸி. ஓகேவா? இந்த லாலேருந்து கேட்டால் இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. லாஸ்லேருந்து இப்போல்லாம் கொஷின்ஸ் கேட்கறது கிடையாது. கேட்டாங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஈஸி தானே? சரி, இனி ஒரு கொஷின் பார்ப்போமா? What mass of hydrochloric acid is needed to decompose 50 gram of limestone கேட்குறாங்க. லைம்ஸ்டோனோட ஃபார்முலா என்ன தெரியுமா? கால்சியம் கார்பனேட், CaCO3. இதுதான் லைம்ஸ்டோன். இதை வந்து டீகம்போஸ் பண்ணணும். எதை வச்சு டீகம்போஸ் பண்ணணும்? HCl வச்சு டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போஸ் பண்ணால் உனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஆனாலும் நீ எழுதிக்கோ. ஓகேவா? கால்சியம் குளோரைடும் ப்ளஸ் H2O ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, இதுதான் ப்ராடக்ட். சரி, ஃபஸ்ட்டு எப்போவுமே நீ ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன் எழுதுறீங்கன்னா அந்த கெமிக்கல் ஈக்குவேஷனை என்ன பண்ணிடணும்? ஃபஸ்ட்டே பேலன்ஸ் பண்ணிடணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தெரியாதவங்களுக்காக நான் ஒரு இது சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எல்லா ஆட்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும். எல்லா ஆட்டம்ஸையும் பேலன்ஸ் பண்ணணும் எக்ஸப்ட் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். ஓகேவா? ரெண்டாவது ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் ஆட்டமை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணணும். மூணாவது கடைசியாக தான் நம்ம வந்து என்ன பேலன்ஸ் பண்ணணும்? ஆக்சிஜன் ஆட்டம் பேலன்ஸ் பண்ணணும். சரியா? இதுதான் வந்து பேலன்சிங்கான டெக்னிக். ஓகே, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால்சியம் எடுத்துக்கலாம். கால்சியம் இங்கேயும் 1 இங்கேயும் 1 பேலன்ஸ்டு. கார்பன் இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, அதுவும் பேலன்ஸ்டு. ஓகே, அடுத்தது ஆக்சிஜன் இப்போ பண்ணக்கூடாது, ஹைட்ரஜன் இப்போ பண்ணக்கூடாது. என்ன இருக்குது? குளோரின். இங்கே குளோரின் 1 இருக்குது, இங்கே எவ்வளோ குளோரின் இருக்குது? 2 குளோரின் இருக்குது. அப்போ இந்த குளோரினை 2ஆக மாற்றணுமா? நீங்கள் இங்கே இந்த இடத்துல போட முடியாது. சரியா? நம்பர் எதுவும் போட முடியாது. யூ கேன் ஆட் ஒன்லி டு த லெஃப்ட் சைடு. இந்த சைடு தான் உன்னால் போட முடியும். அப்போ 2 குளோரின் இருக்கிறதுனால நான் 2 HCl மாலிகுல் எடுத்துக்கிறேன். அப்படின்னா எனக்கு 2 குளோரின் வந்துருச்சா? ஓகே, இப்போ பாக்கி எல்லா ஆட்டமையும் பேலன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன? ஹைட்ரஜன் ஆட்டம். ஹைட்ரஜன் ஆட்டம் பாருங்கடா, இங்கே 2 ஹைட்ரஜனா, இங்கே 2 ஹைட்ரஜனா, பேலன்ஸ்டு. சரி, ஆக்சிஜன் லாஸ்ட்டாக ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணுமா? ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ இருக்குது? 3 ஆக்சிஜன்ஸ் இருக்குது. இந்த சைடு 1 ஆக்சிஜன் ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இஸ் ஈக்குவல் டு 3 ஆக்சிஜன். அப்போ எல்லாமே பேலன்ஸ்டு. சரி, இனி நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கேட்டிருக்காங்க? வாட் மாஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் நீடட் டு டீகம்போஸ் 50 கிராம் ஆஃப் லைம்ஸ்டோன். லைம்ஸ்டோன் 50 கிராம் எடுத்திருக்காங்க. HCl எனக்கு எவ்வளோ கிராம் இருந்துச்சுன்னா, எவ்வளோ மாஸ் இருந்துச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஈக்குவேஷனில் எவ்வளோ மாஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பேன்? கால்சியம் கார்பன் அண்ட் ஆக்சிஜனோட மாஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். கால்சியமோட மாஸ் வந்து 40 அட்டாமிக் மாஸ். சரியா? கார்பனோட அட்டாமிக் மாஸ் வந்து 12 ப்ளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் வந்து 3 × 16. இந்த அட்டாமிக் மாஸ்னால் என்னன்னு தெரியாதவங்க பதட்டப்படாதீங்க, அடுத்த டாப்பிக்கில் நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நான் இப்படி அவசரப்பட்டு சொல்கிறேன். சரியா? அடுத்த டாப்பிக்கில் கண்டிப்பாக அட்டாமிக் மாஸ் என்ன, மாலிகுலர் மாஸ்னால் என்ன, அதெல்லாம் சொல்லுவேன். உங்களுக்கு தெரியாட்டி நீங்கள் பயந்துக்காதீங்க. ஓகே, சரி. இனி
கால்சியம் குளோரைடோட மாஸ் இப்படி பண்ணியாச்சா? இப்போ கால்சியம் கார்பனேட்டோட மாஸ் 40 + 12 + 3 × 16 டோட்டலாக எவ்வளோ வரும்? டோட்டலாக கால்சியம் கார்பனேட்டுக்கு 100 கிராம் வரும். சரி, இனி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோடது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹைட்ரஜன் 1 இன்டூ குளோரின் எவ்வளோ? குளோரின் வந்து 35.5, தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 36.5 கிராம் அப்படின்னு எனக்கு மாஸ் கிடச்சிருச்சு. சரி, எவ்வளோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்திருக்கோம்? 2 எடுத்திருக்கோமா? அப்படின்னா டோட்டல் மாஸ் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆஸ் பர் ஈக்குவேஷன் எவ்வளோ? 36.5 இன்டூ 2, தட் இஸ் ஈக்குவல் டு 73 கிராம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இங்கே பாரு, 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு எனக்கு 73 கிராம் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தேவை டீகம்போசிஷனுக்கு. நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 கிராம் சொல்லியிருக்காங்களா? அப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட்டுக்கு எவ்வளோ கிராம் தேவை? 50 இன்டூ 73, 50 இன்டூ 73 டிவைடட் பை 100. ஓகேவா? 50 into 73 divided by 100. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 73/2 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 36.5 கிராம். இதுதான் ஆன்சர். இப்படி ஒரு ஆன்சர் இருக்கா? இதோ ஆப்ஷன் ஏ 36.5 கிராம். ஈஸி, கரெக்டா? இது நம்ம எந்த லா வச்சு பண்ணியிருக்கோம்? லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? இது புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த டாபிக் போகலாம். லா ஆஃப் டெஃபினேட் ப்ரொபோர்ஷன்ஸ். யாருக்காச்சும் ரொம்ப போர் அடிச்சதுன்னா, இப்போ நான் ஆரம்பித்து ஒரு 20-25 மினிட்ஸ் ஆகிருக்கும். யாருக்காச்சும் போர் அடிச்சதுன்னா தயவு செஞ்சு பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லி நான் கேட்குற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் உட்கார முடிய மாட்டேங்குது என்னால் படிக்கிறதுக்கு, 1 மணி நேரம் அட் ஸ்ட்ரெச் உட்கார முடிய மாட்டேங்குதுங்கிறது தான். அப்படி உட்கார முடியாதவங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன். மேக்ஸிமம் உங்களால் உட்கார முடியிற ஒரு டைம் இருக்குல்ல, பீட் 15 மினிட்ஸாக இருக்கலாம், 20 மினிட்ஸாக இருக்கலாம், 25 இருக்கலாம், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி. இந்த 20 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த 20 மினிட்ஸ் நீங்கள் உட்காந்து படிச்சிருங்க. 20 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். கண்டிப்பாக உட்காந்துருக்கிற இடத்துலேருந்து எந்திரிச்சு போயிடணும். அங்கேயே உட்காந்து பிரேக் எடுக்கக்கூடாது, சரியா? எந்திரிச்சு போய் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் தான். திரும்ப வந்துருங்க. திரும்ப வந்து அடுத்த 20 மினிட்ஸ் உட்காந்து படிங்க. மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் பிரேக். இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி நீங்கள் கண்டினியூ பண்ணதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வேணால் அட் ஸ்ட்ரெச் பிரேக் எடுத்துக்கோங்க, சரியா? ஆனால் இது வந்து நீங்கள் புதுசாக படிக்க உட்காடுறீங்க அப்படின்னா தான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். கொஞ்ச நாள் கழிச்சுடா, ஒரு 15 டேஸ், ஒரு 1 மந்த் அந்த மாதிரிலாம் போனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ்டு டு ஆயிடுவீங்க. அப்போ இந்த 20 மினிட்ஸுங்கிறத நீ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். 25 மினிட்ஸா, 30 மினிட்ஸா, 40 மினிட்ஸா அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்மளோட நீட் எக்ஸாம் டைமிங் எவ்வளோ? நீட் எக்ஸாம் டைமிங் வந்து 3 hours 20 minutes. 3 hours 20 minutes அட் ஸ்ட்ரெச் உட்கார முடியணும். அந்த அளவுக்கு நம்ம வந்துடணும் கடைசி நிமிஷத்தில், சரியா? ஓகே, சரி, ஓகே. இப்போ அடுத்த லா பார்க்கலாம். லா ஆஃப் டெஃபினேட் ப்ரொபோர்ஷன். லா ஆஃப் டெஃபினேட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்லுது தெரியுமா? நீங்கள் இப்போ சப்போஸ் நம்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கலாம். கார்பன் டை ஆக்சைடை நான் 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். கார்பன் டை ஆக்சைடு 2 விதமாக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஒன்று, கால்சியம் கார்பனேட்டோட டீகம்போசிஷன். கால்சியம் கார்பனேட்டை டீகம்போஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன், சரியா? இன்னொன்று கம்பஷன் ரியாக்ஷன். கம்பஷன் ஏதோ ஒரு ஆர்கானிக் மாலிகூலை நான் ஆக்சிஜனோட ப்ரெசன்ஸில் பேர்ன் பண்ணினாலும் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். 2 விதமாக நான் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், சரியா? நீங்கள் எந்த விதத்தில் கார்பன் டை ஆக்சைடு ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் இங்கே எவ்வளோ கார்பன் இருக்குது? ஒரு கார்பனா? கார்பனோட மாஸ் என்னடா? அட்டாமிக் மாஸ் 12 ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்கா? ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் என்ன? 16. 2 இருக்கிறதுனால 32 வரும். 16 × 2. அப்போ 32 + 12 எவ்வளோ வரும்? 44 கிராம்னு வரும். சரி, இங்கே பாரு, கம்பஷன் வழி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற கார்பன் டை ஆக்சைடு அதே கார்பன் தான், 12 கிராம் ப்ளஸ் அதே 2 ஆக்சிஜன் தான், 32. அப்போ எவ்வளோ வரும் எனக்கு? அப்போவும் 44 தான் வரும். அதாவது லா ஆஃப் டெஃபினேட் ப்ரொபோர்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் ஒரு காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, எப்படி வேணால் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆனால் காம்பவுண்ட் மாறாட்டி, இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடுங்கிறது ஒரே ஒரு காம்பவுண்ட் தானே, இந்த காம்பவுண்டில் எக்ஸாக்ட் ப்ரப்போர்ஷனில் தான் அதோட வெயிட் இருக்கும். நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி. இங்கே பாரு, a given compound always contains exactly the same proportion of elements by weight. ஓகேவா? நீ வந்து இப்போ வாட்டர் எடுத்துக்கிறோன்னு வை. வாட்டர் வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய வழி இருக்கா? நம்ம எப்படி வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, வாட்டருடைய மாஸ் வெயிட் எப்பவுமே 18 கிராமாக தான் இருக்கும். ஹைட்ரஜன் 2ம் ஆக்சிஜன் 1ம் சேர்ந்தால் தான் நமக்கு வாட்டர் கிடைக்கும். இதுதான் லா ஆஃப் டெஃபினேட் ப்ரொபோர்ஷன். ஈஸி தானே? ஓகே, இதுலேருந்து அவ்வளோக்கா நமக்கு கொஷின்ஸ் எல்லாம் வந்தது கிடையாது. அடுத்த டாபிக் போகலாம்.
லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷனில் என்ன சொல்லுறாங்க தெரியுமா? இப்போ சப்போஸ் நம்ம 2 காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். கார்பன் மோனாக்சைடு ஒன்று எடுக்கிறேன், கார்பன் டை ஆக்சைடு எடுக்கிறேன். சரியா? இங்கே கார்பன் எவ்வளோ இருக்குது? 1. இங்கே கார்பன் எவ்வளோ இருக்குது? இங்கேயும் 1 தான். சரி, நீங்கள் 2 எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா, இங்கே இருக்க 2 எலமெண்ட் யாருடா? ஒன்று கார்பன், இன்னொன்று ஆக்சிஜன். இங்கேயும் கார்பன், ஆக்சிஜன். சரி, 2 எலமெண்ட்டை கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரு காம்பவுண்ட் உருவாக்குனீங்க அப்படின்னா, அதில் ஏதோ ஒரு ஆட்டமுடைய மாஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? கார்பன் இங்கேயும் 1, இங்கேயும் 1. அப்போ ஏதோ ஒரு ஆட்டமுடைய மாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு ஆட்டம் இருக்கு இல்லையா, இன்னொரு ஆட்டம் கம்பைன் பண்ணுற ரேஷியோ அப்படிங்கிறது சிம்பிள் ஹோல் நம்பர்ஸில் இருக்குமா? அப்படின்னா என்ன? இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 1 ஆக்சிஜன். இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது? 2 ஆக்சிஜன். அப்போது இந்த ஆக்சிஜனும் இந்த ஆக்சிஜனோட ரேஷியோ எடுத்தோம்னா 1:2ன்னு நமக்கு கிடைக்குதா? இதுதான் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அதாவது if 2 elements can combine to form more than one compound, கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து எனக்கு இங்கே கார்பன் மோனாக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம், கார்பன் டை ஆக்சைடும் ஃபார்ம் பண்ணலாம். the masses of one element that combined with a fixed mass, இங்கே யார் ஃபிக்ஸட் மாஸில் கம்பைன் பண்ணியிருக்கா? கார்பன். இங்கே 12 கிராம் தான், இங்கே 12 கிராம் தான். ஓகேவா? பாருங்க, இங்கேயும் கார்பனுக்கு 12 கிராம் தான், இங்கேயும் கார்பனுக்கு 12 கிராம் தான். fixed mass of the other element are in the ratio of small whole numbers. அதாவது இன்னொரு எலிமெண்ட் இங்கே யாரு? ஆக்சிஜனா? ஆக்சிஜனோட மாஸ் என்ன? இங்கே ஆக்சிஜனோட மாஸ் வந்து இங்கே 16 டிவைடட் பை இங்கே ஆக்சிஜனோட மாஸ் என்ன? 2 டைம்ஸ் ஆக்சிஜன் தானே, அதனால 32 16 நம்ம ரேஷியோ எடுத்தோன்னா எவ்வளோ கிடைக்கும்? 1/2ன்னு கிடைக்கும். 1:2 ரேஷியோ, சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவா? இதுதான் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரப்போர்ஷன். ஈஸியா 2 எலிமெண்ட் கம்பைன் பண்ணி ஒரு காம்பவுண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணிங்கன்னா, அதில் ஒரு எலிமெண்ட்டோட மாஸ் வந்து ஃபிக்ஸடாக இருந்துச்சுன்னா இன்னொரு ஆட்டம் வந்து இட் வில் கம்பைன் இன் அ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சப்போஸ் இது புரியாதவங்களுக்காக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாட்டரும் ஹைட்ரஜன் பெராக்சைடும் எடுத்துக்குவோம். இங்கே H2, இங்கேயும் H2, இங்கேயும் ஹைட்ரஜன் 2 கிராம், இங்கேயும் ஹைட்ரஜன் 2 கிராம். ஆக்சிஜன் இங்கே எவ்வளோ? 1 தான் இருக்கா? அதாவது இங்கே ஆக்சிஜன் வந்து 16 கிராம், இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கா? எவ்வளோடா? 32. அகெயின் இது என்ன ரேஷியோவில் கம்பைன் ஆயிருக்கு? 1/2, 1:2ங்கிற ரேஷியோவில் கம்பைன் ஆயிருக்கா? சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. அவ்வளோதான். நீங்கள் ஒரு எலமெண்ட்டோட மாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு எலமெண்ட் வந்து எப்படி கம்பைன் ஆகும்? சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் தான் கம்பைன் ஆகும். ஓகே, நம்மளோட நெக்ஸ்ட் லா தான் லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம்ஸ். ஓகேவா? கேஷியஸ் வால்யூம் சொன்னது யாரு? கே-லுசாக். இந்த லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, த ரேஷியோ பிட்வீன் த வால்யூம்ஸ் ஆஃப் கேஷியஸ் ரியாக்டன்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் சிம்பிள் ஹோல் நம்பர்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம NCERTல கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸாம்பிள், இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் H2 + O2 gives water, H2O. கரெக்டா? இது நமக்கு தெரியும். சரி, இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 1 part of H2, அதாவது 100 ml of H2. ஓகேவா? 100 ml of H2வும் அதே மாதிரி 50 ml of ஆக்சிஜனையும் எடுத்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு 100 ml of வாட்டர் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ இதோட ரேஷியோ பாருங்களேன். த வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகிற இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த ரேஷியோ 100/50ங்கிறது எவ்வளோ? 2:1ங்கிற ரேஷியோவில் தானே கம்பைன் ஆகுது. 2:1ங்கிற ரேஷியோ. இது ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ தானே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? the ratio between the volume of gaseous reactants and products வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவில் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. லா ஆஃப் கேஷியஸ் வால்யூம். அவ்வளோதான். இதிலேருந்து மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாம் வர்றது கிடையாது. நெக்ஸ்ட் லா பார்க்கலாம். நெக்ஸ்ட் லா அவகேடோஸ் லா. அவகேடோஸ் லா யார் சொல்லியிருக்கா? அவகேடோங்கிறவர் தான் சொல்லியிருக்காரு. சரி, அவகேடோஸ் லா நம்ம தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரியுமா? equal number of gases at same temperature and pressure should contain equal number of molecules. அதாவது ஈஸியாக சொல்லணும்னா நம்ம நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸை என்னன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ்
ஆஃப் கேஸஸ் இருக்குல்ல, ஈக்குவல் நம்பர் ஆஃப் கேஸஸ் வந்து ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இப்போ நம்ம n அப்படின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூமாக இருக்குமா, அதுதான் அவகேடோ சொல்லுது. சரியா, இதுதான் அவகேடோட லா. என்னது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இதிலிருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குடா. ஸோ ஒரு கொஸ்டின் பார்த்துடலாமா? இங்கே பாருங்க, இங்கே கேட்டிருக்காங்க வாட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் மெஷர்ட் அட் 0 degree and 1 atm is needed to burn completely 1 liter of propane gas. 1 liter of propane gas burn பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆக்சிஜன் கேஸ் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதணுமா? கம்பஷன் ஈக்குவேஷன் எழுதிடலாம். C3H8 ப்ளஸ் ஆக்சிஜன் தானே, O2 gives எந்த கம்பஷன் ரியாக்ஷனாக இருந்தாலும் நமக்கு ப்ராடக்ட் வந்து ஒன்று தான் கிடைக்கும். என்ன, கார்பன் டை ஆக்சைடும் அப்புறம் வாட்டரும். இது வந்து ஃபிக்ஸட். சரியா, எவ்வளோ மோல் கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ மோல் வாட்டருங்கிறது தான் வேரி ஆகும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தவிர பாக்கி எல்லா ஆட்டமும் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணிடணும். இங்கே என்ன ஆட்டம் இருக்குது, கார்பன் இருக்கா, கார்பன் எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. இந்த சைடு கார்பன் 1 தான் இருக்குது, அதனால் நான் இங்கே 3 போட்டேன்னா கார்பன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அடுத்தது ஹைட்ரஜன் இங்கே 8 இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது, அதனால் நீங்கள் என்ன போட்டுக்கலாம், 4 போட்டுக்கலாம். 4 × 2 வந்து 8 ஹைட்ரஜன். ஓகே, இனி லாஸ்ட்டு ஆக்சிஜன். இங்கே எவ்வளோ ஆக்சிஜன் இருக்குது, 3 × 2 6 ப்ளஸ் 4 ஆக்சிஜன், 6 + 4 10 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே 2 ஆக்சிஜன் தானே இருக்குது, அப்போ நான் இங்கே ஒரு 5 போட்டுட்டேன்னா 5 × 2 10 ஆக்சிஜன் ஆச்சா, இதுதான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகே, அப்போ 1 ப்ரோப்பேன் மாலிகூலுக்கு நல்லா பாரு, 1 ப்ரோப்பேன் மாலிகூலுக்கு 5 மாலிகூல்ஸ் ஆஃப் O2 தேவைப்படுது. ஒரு ப்ரோப்பேன் மாலிகூலுக்கு 5 மாலிகூல் ஆஃப் O2 தேவைப்படுது. நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, வாட் வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் கேஸஸ் ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்குறாங்களா, ஃபார் 1 liter ஆஃப் ப்ரோப்பேன் கேஸ்ன்னு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்ன, நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு தெரியும். சரியா, அப்போ 1 வால்யூம் அப்படிங்கிறது, அதாவது 1 liter அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்டா, 1 மாலிகூலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குமா? இங்கே பாருங்களேன், ஈஸி, அவ்வளோதான், கிடச்சிருச்சு. இப்போ இங்கே பாரு, 1 மாலிகூலுக்கு 5 மாலிகூல் தேவைன்னா அப்போ 1 liter ஆஃப் ப்ரோப்பேனுக்கு எவ்வளோ லிட்டர் ஆஃப் ஆக்சிஜன் தேவை, 5 liter ஆஃப் ஆக்சிஜன். ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸும் வால்யூமும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ 1 லிட்டருக்கு 5 லிட்டர் தானே தேவை. ஆன்சர் இருக்கா, இருக்கு, ஆப்ஷன் ஏ 5 லிட்டர். சி, ஈஸி. இதுதான் அவகேடோஸ் லா. ஓகேவா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அப்படின்னு. ஓகே, இனி அடுத்தது அட்டாமிக் மாஸ், மாலிகுலர் மாஸ், ஃபார்முலா மாஸ்னா என்ன அப்படின்னு. அட்டாமிக் மாஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம் வை, ஹைட்ரஜன் ஆட்டமா, ஓகே, ஆக்சிஜனுங்கிறது ஒரு ஆட்டமா, நைட்ரஜனுங்கிறது ஒரு ஆட்டமா. இந்த ஒரு ஆட்டமை நமக்கு கிடைக்கிற அந்த ஒரு ஆட்டமோட மாஸ் இருக்குல்ல, அதை தான் நம்ம அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அட்டாமிக் மாஸை எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க தெரியுமா, கார்பனோடைய, ஓகே, கார்பன் 12 இருக்குல்ல, கார்பனுக்கு நிறைய ஐசோடோப் இருக்குது, அதில் கார்பன் 12ங்கிற ஐசோடோப்போட ஒரு ஆட்டம் எடுத்துக்கிறேன்னு வைங்க. இது ஃபுல்லாக என்டையர் பாக்ஸ் வந்து ஒரு ஆட்டம். சரியா, இந்த ஆட்டமை நான் 12 துண்டாக வெட்டுறேன். எவ்வளோ துண்டாக வெட்டுறேன், 12 பீசஸாக வெட்டுறேன். ஓகேவா, இதிலிருந்து இப்போ நான் ஒரு பீஸ் என்ன பண்ணுறேன், இதிலிருந்து ஒரு பீஸை நான் எடுத்துக்கொண்டு வந்து இந்த வெயிங் ஸ்கேலில் வைக்கிறேன். இதை தராசுன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? இப்போல்லாம் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறதில்ல, நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, இது கார்பன் 12 12 பீஸா வெட்டி இதில் ஒரு பீஸை கொண்டு வந்து நான் இங்கே வைக்கிறேன். சரி, இனி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், ஓகேவா, ஆர் எந்த ஆட்டமோட மாஸ் எனக்கு வேணுமோ அந்த ஆட்டமை கொண்டு வந்து நான் இன்னொரு இதில் வைக்கிறேன். சரி, அப்போ ஹைட்ரஜன்னா ஹைட்ரஜன் வைக்கிறேன். இப்போது இந்த ரெண்டு பிளேட்டுமே ஈக்குவல் ஆனால் தானே நம்மளால் மாஸ் வந்து இந்த மாஸுக்கு ஈக்குவலண்ட் இந்த மாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போது இந்த ஹைட்ரஜன் நான் வைக்கும்போது இந்த சைடு எவ்வளோ கார்பன் பீசஸ் வச்சா, அதாவது கார்பனோடைய 12 பீஸில் ஒரு பீஸ் 1/12 ஆஃப் கார்பன் 12, இதை தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, ஒரு கார்பன் ஆட்டமோட 12 பீஸில் ஒரு பீஸை கொண்டு வந்து இங்கே வைக்கிறேன். அந்த மாதிரி எவ்வளோ பீஸ் வச்சா இந்த ஹைட்ரஜன் வெயிட்டுக்கு வந்து ஈக்குவலண்ட்டாக இருக்குமோ அதை தான் நம்ம அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம். ஹைட்ரஜனுக்கு எப்படி தெரியுமா, நீ ஹைட்ரஜனை வச்சு ஒரே ஒரு பீஸ் ஆஃப் கார்பன் 12ஓட 1/12 வச்சாலே போதும், ஈக்குவல் ஆயிரும். அதனால தான் நம்ம கார்பனோடைய அட்டாமிக் மாஸை 1U அப்படின்னு சொல்கிறோம். U அப்படிங்கிறது என்ன, யூனிஃபைடு மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, இதே ஆக்சிஜன் எடுத்துக்கோங்க. ஆக்சிஜனில் நீ ஆக்சிஜன் இங்கே வச்சேன்னா கார்பன் 12ஓடைய 16 பீசஸ் வைக்கணும்.
ஓகேவா 16 பீஸ் ஆஃப் கார்பன் 12 நீ வச்சேனா தான் இது ரெண்டும் ஈக்குவலண்ட்டாக இருக்கும். அதனால நம்ம ஆக்சிஜனோட மாஸ் என்னன்னு சொல்லுவோம் 16 AMU AMU ஆர் U ரெண்டுத்துக்குமே அப்படி தான் AMU ஆர் U AMUனா என்னது அட்டாமிக் மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் யூனிட் சரியா. அப்போ நைட்ரஜனுக்கு 14 பீசஸ் ஆஃப் கார்பன் 1/12 ஆஃப் த கார்பன் வைக்கணும். இதுதான் அட்டாமிக் மாஸ்ன்னு சொல்லுவோம் சரியா. நம்மளோட NCERTயில் இதுக்கான டெஃபினேஷன் இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேருக்கு அது படித்தா புரியாது. நம்ம ஸ்கூல்லையுமே நிறைய புரியாமல் இருக்கும் நிறைய பேத்துக்கு அதனால தான் நான் இது இப்போ சொல்கிறேன். 1 atomic mass அப்படிங்கிறது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க? It is the mass exactly equal to 1/12 of the mass of carbon 12 atom. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு அட்டாமிக் மாஸ் எப்படி வந்ததுன்னு? ஓகே, இனி அடுத்தது நமக்கு வேண்டது மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ்னா என்ன? அட்டாமிக் மாஸ் இப்போ நம்ம படித்தோம்ல, அட்டாமிக் மாஸ் மாதிரியே தான். ஆனால் மாலிகுலார் மாஸுங்கிறது ஒரு மாலிகூலுக்கானது. இப்போ சப்போஸ் நான் இப்போ வாட்டர் எடுக்கிறேன்னு வைங்க, இது ஒரு மாலிகுலா, அதாவது நிறைய ஆட்டம்ஸ் சேர்ந்தது ஒரு மாலிகுல். ஓகே, H2 எடுக்கிறேன்னு வைங்க, இதுவும் ஒரு மாலிகுல் தான். O2 again a molecule, O3 again a molecule, CO2 again a molecule. அப்போ இந்த மாலிகுலுக்கெல்லாம் இருக்கிற மாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் மாலிகுலார் மாஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஈஸி. இருக்கிற எல்லா ஆட்டம்ஸையும் நீ ஆட் பண்ணினா போதும். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட மாஸ்னா ஒரு கார்பன் இருக்குது, அது கார்பனோட வெயிட் வந்து 12 ப்ளஸ் 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு ஆக்சிஜனுக்கு 16, 2ங்கிறதுனால இன்டூ 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 44 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மாலிகுலார் மாஸ். ஈஸியா? சரி, இனி ஃபார்முலா மாஸ்னால் என்னன்னு தெரியணும். ஓகேவா? நிறைய பேர் ஃபார்முலா மாஸ் அட்டாமிக் மாஸ் மாலிகுலார் மாஸ்னால் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். ஒன்று தான், ஆக்சுவலாக ஒன்று தான். பட் என்னென்னா ஃபார்முலா மாஸுக்கு ஒரு சிச்சுவேஷன் ஒன்று இருக்குது சரியா. என்னது அப்படின்னா, இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் NaCl மாதிரியான இது எடுத்துக்கலாம், மாலிகுல் எடுத்துக்கலாம். ஓகேவா? NaCl, இந்த NaCl வந்து ஒரு Na ஒரு Cl எக்ஸிஸ்ட் ஆகாதுடா. சாலிட் ஸ்டேட்டில் NaCl டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆஸ் சிங்கிள் என்டிட்டி. அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு சோடியம் ஆட்டமை சுற்றி 6 Cl ஆட்டம் இருக்கும். ஒரு Na ஆட்டமை சுற்றி எவ்வளோ Cl ஆட்டம் இருக்கும்? 6 Cl ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி ஒரு குளோரின் ஆட்டமை சுற்றியும் 6 சோடியம் ஆட்டம்ஸ் இருக்கும். Na ஆட்டம்ஸ் 6 பேர் இருப்பாங்க ஒரு குளோரினை சுற்றி. புரிஞ்சுதா? இப்படி தான் வந்து சாலிட் ஸ்டேட்டில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னென்னா, நம்ம இது சிங்கிள் என்டிட்டி இல்லாததுனால நம்ம இதை வந்து மாலிகுலார் மாஸாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். ஆனால் இதோட ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு செப்பரேட்டான வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது. மாலிகுலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதே மாதிரி தான். சோடியமோட அட்டாமிக் மாஸையும் குளோரினோட அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மாஸ் கிடச்சிரும். அவ்வளோதான். ஆனால் அந்த பேர் வித்தியாசமாக இருக்குது பார்த்தியா, அதனால நான் இது சொன்னேன் சரியா. இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை, சாலிட் ஸ்டேட்டில் NaCl வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டியாக எக்ஸிஸ்ட் பண்ணாது. ஒரு சோடியமை சுற்றி 6 குளோரினும் ஒரு குளோரினை சுற்றி 6 சோடியமும் இருக்கும். அதனால் நம்ம அதை வந்து ஃபார்முலா மாஸ் வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஃபார்முலா மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஜஸ்ட் லைக் மாலிகுலார் மாஸ். ஒரு ஆட்டமோட சோடியம் அண்ட் ஒரு ஆட்டம் குளோரினோட மாஸை வந்து நீ ஆட் பண்ணிட்டேன்னா உனக்கு கிடச்சிரும். அவ்வளோதான், ஈஸியாக ஃபார்முலா மாஸ். ஓகே, அடுத்த டாபிக் போகலாம். அடுத்த டாபிக் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ். இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் வரும் சரியா. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ்னால் என்ன? அதாவது ஒரு ஆட்டமுக்கு நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும் சரியா. ஒரு ஆட்டமுக்கு நிறைய ஐசோடோப்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஐசோடோப்புக்கு ஒரு ஐசோடோப்புமே இப்போது கார்பனுக்கு 3 ஐசோடோப் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 3 ஐசோடோப்புமே துல்லிய அளவில் நமக்கு பூமியிலேருந்து கிடைக்காது. எர்த்தோட க்ரஸ்ட்லேருந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் நம்மளால் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு ஐசோடோப் 90% கிடைக்கலாம், ஒரு ஐசோடோப் 15% ஒரு 8% தான் கிடைக்கும், இன்னொரு ஐசோடோப் ஒரு 2% தான் கிடைக்கும். அந்த மாதிரி வேரி ஆகும் அவங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் அக்கரன்ஸ். ஓகேவா? அப்போது நீ இதோட இந்த எல்லாத்தோடைய ஆவரேஜ் எடுத்தேன்னா, இப்போ 90% கிடைக்கிற கார்பன் ஆட்டமுக்கு ஒரு மாஸ் இருக்கும், 8% கிடைக்கிறதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், 2% கிடைக்கிற கார்பனுக்கு ஒரு மாஸ் இருக்கும் சரியா. மாஸுங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் டுகெதர். கரெக்டாக? அப்போ அதோட மாஸ் வந்து வேரி ஆகும். இப்போ நீங்கள் எப்படி இதோட ஆவரேஜ் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, எவ்வளோ பர்சன்டேஜ் அக்கர் ஆகுதோ அது இன்ட்டு அதோட மாஸ் ப்ளஸ் அடுத்த பர்சன்டேஜ் இன்ட்டு அதோட மாஸ் ப்ளஸ் மூணாவது பர்சன்டேஜ் இன்ட்டு அதோட மாஸ் டிவைடட் பை இது மூணுத்தையும் ஆட் பண்ணும். மூணுத்தையும் ஆட் பண்ணால் மேக்ஸிமம் நமக்கு 100 தான் கிடைக்கும். இப்படி தான் நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம்? ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் வந்து கண்டுபிடிப்போம் சரியா. இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஈஸி தான். நம்ம ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? அதே மாதிரி தான் சரியா. சரி கவனிங்க.
இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட, அண்ட் எலமெண்ட் எக்ஸ் ஹேஸ் த ஃபாலோயிங் ஐசோடோபிக் காம்போசிஷன். 200 ஐசோடோப் வந்து 90% இருக்குது, 199 8%, 202 2%. இங்கே கொடுத்துருக்குறாங்களே இந்த 200 199 202 இது எல்லாமே வந்து அட்டாமிக் மாஸ். சரியா, அந்த ஐசோடோப்புடைய மாஸ் கொடுத்துருக்காங்க. சரி, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த நேச்சுரலி அக்கரிங் எலமெண்ட் க்ளோசஸ்ட் டுனா நீ அப்ராக்சிமேட் பண்ணிக்கலான்னு அர்த்தம். சரி, எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்ம நேரத்திலே சொன்னேன்ல அதே ஃபார்முலா தான், ஈஸி. இங்கே பாரு, 90%ல் இருக்கிற மாஸ் எவ்வளோ, 200. அப்போது 90 ஆட்டம்ஸ், அதாவது 100ல் 90 ஆட்டம்ஸோடைய மாஸ் வந்து 200 ப்ளஸ் 8 ஆட்டம்ஸோடைய மாஸ் வந்து 199. அப்போது 199 இன்ட்டு 8 ப்ளஸ் 2%, அதாவது 2 ஆட்டமோடைய மாஸ் எவ்வளோ, 202. அப்போ 2 இன்ட்டு 202 மொத்தம் எவ்வளோ, ஹோல் டிவைடட் பை 100 எவ்வளோ கிடைக்கும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு 2 18, 18 30 ப்ளஸ் 199 இன்ட்டு 8, 200 இன்ட்டு 8 வந்து 200 இன்ட்டு 8 வந்து 1600. அதுலேருந்து ஒரு 8 மைனஸ் பண்ணிங்கன்னா 1592, அதுதான் இதோட ஆன்சர். ப்ளஸ் அகெயின் 2 இன்ட்டு 202, 2 இன்ட்டு 200 வந்து 400, இன்ட்டு 2 வந்து 4, அதனால 404 டிவைடட் பை 100. திஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும் தெரியுமா, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 199.96 அப்படின்னு கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, க்ளோசஸ்ட் டூன்னு சொல்லியிருக்காங்க, அதனால இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணினா உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 200 AMU அப்படின்னு வரும். 200 இருக்கா, ஆன்சர் இருக்குது, ஆப்ஷன் டி 200. அவ்வளோதான், ஈஸியாக. ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், அதாவது ஒரு விஷயத்தோட ஆவரேஜ் நம்ம எப்பவுமே மேக்ஸில் எப்படி கால்குலேட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். சரியா, நான் இந்த கேல்குலேஷன்லாம் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து மேக்ஸ் எடுத்துருக்க மாட்டீங்க, பியோர் சயின்ஸ் குரூப் எடுத்தவங்க இருப்பீங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறேன்டா. ஓகேவா, சரி, அடுத்த டாபிக் போகலாம். முக்கியமான டாபிக் உள்ள வந்தாச்சு. என்னது, மோல் கான்செப்ட் அண்ட் மோலார் மாஸ். இப்போ மோல் கான்செப்ட்னா என்னன்னு தெரியணும். சரி, மோல்னா என்ன ஃபஸ்ட்டு, அதாவது இப்போ நம்ம கடைக்கு போய் கடைக்காரர்கிட்ட அண்ணா ஒரு டசன் முட்டை கொடுங்க அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோ, அவர் எவ்வளோ முட்டை எடுத்து கொடுப்பாரு, 12 கொடுப்பாரா. ஒரு டசன் ஆப்பிள் கொடுங்கன்னா 12 கொடுப்பாரு. ஒரு டசன் வாழைப்பழம் கொடுங்கன்னா 12 தான் தருவார். எக்ஸ்ட்ரா வாழைப்பழங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒன்று 13 கொடுப்பாரா, கிடையாது. நீ கேட்டது எவ்வளோ, ஒரு டசன், அப்போ 12 தான் கிடைக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட நம்பரை டினோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேர்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான் மோலும். ஓகேவா, மோல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான எண்ணம். சரியா, அதாவது இப்போ 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வை. 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது 12 கிராம் ஆஃப் கார்பன் நீ எடுத்து அதில் இருக்கிற ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீ கவுண்ட் பண்ணேன்னா உனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அந்த ஆன்சர் தான் இந்த 1 மோல் ஆஃப் கார்பன் அப்படிங்கிறது. 12 கிராம் ஆஃப் கார்பனை நீ எடுத்து அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணேன்னா உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த நம்பரை தான் நீ வந்து 1 மோல் ஆஃப் கார்பன்னு சொல்லுவேன். இப்போ 12 டசன், இப்போ ஒரு டசன் முட்டை எடுத்து நீ அதில் எவ்வளோ முட்டை இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் உனக்கு என்ன நம்பர் கிடைக்கும், 12ன்னு கிடைக்குமா. அப்போ டசன் அப்படிங்கிறது 12 தானே. அந்த மாதிரி 12 கிராம் ஆஃப் கார்பன் எடுத்து அதில் எவ்வளோ ஆட்டம்ஸ் ஒரு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு நீ கவுண்ட் பண்ணேன்னா அதை தான் நம்ம 1 மோலுக்கு ஈக்குவலண்ட்டாக சொல்லுவோம். சரியா, அப்போ 1 மோல் அப்படிங்கிறது என்ன, இதோட நம்பர் என்ன, 1 மோலோட நம்பர் என்னன்னு நமக்கு சொன்னவர் அவகேடோ. ஓகேவா, அதனால அவரோட பேர் வச்சு சிம்பிள் போட்டுருவோம், அவகேடோ நம்பர். அவகேடோ நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 இன்டூ 10 பவர் 23. இந்த நம்பர் ஞாபகம் இருக்கணும். என்னது, 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 6.022 இன்டூ 10 பவர் 23. அது எதுவாக வேணா இருக்கலாம், ஆட்டமாக இருக்கலாம், மாலிகுலாக இருக்கலாம், எலக்ட்ரான்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். 1 மோல்னு நீ பார்த்துட்டேன்னா அதில் இவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோ. சரியா, ஓகே. இனி அடுத்தது நீட்டுக்கு தேவையான ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். அதாவது 1 மோல், இப்போ நம்ம 1 மோல் வந்து நம்பரில் இது சொல்லிட்டோம். சரியா, வால்யூம்க்கு சொல்லணும்னா 1 மோல் இஸ் ஈக்குவல் டு, நீ இப்போ ஒரு சொல்யூஷன் எடுக்கிற இல்லை ஒரு கேஷியஸ் பார்ட்டிக்கல் எடுக்கிறேன்னா அதோட வால்யூம் மெஷர் பண்ணுவோம்ல, அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் 1 மோல் இஸ் ஈக்குவல் டு 22.4 லிட்டர் ஆர்
22.7 லிட்டர். என்ன ரெண்டு வேல்யூ சொல்கிறீங்க, இதில் எந்த வேல்யூ எடுத்துக்கிறது அப்படின்னா, யூஸ்வலாக நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லா கேல்குலேஷனுக்கும் 22.4 தான் எடுத்துக்குவோம். உங்கள் என்சிஆர்டியில் 22.7 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனால தான் நான் அதை இங்கே மென்ஷன் பண்ணேன். ரெண்டுமே கரெக்ட் தான். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் தெரியுமா, நம்ம வந்து ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைப்போமா, இந்த இடத்துல ப்ரெஷரை நீ மெஷர் பண்ணும்போது ஏடிஎம் ப்ரெஷரை மெஷர் பண்ணியிருந்தேன்னா உனக்கு 22.4 அப்படின்னு கிடச்சிருக்கும். அப்படி இல்லை நீ வந்து பாரில் வந்து ப்ரெஷரை மெஷர் பண்ண அப்படின்னா உனக்கு 22.7 கிடைக்கும். அவ்வளோதான் அந்த வித்தியாசம். அதாவது டெம்பரேச்சரை டிகிரி செல்சியஸில் மெஷர் பண்ணலாம், கெல்வின்லேயும் மெஷர் பண்ணலாம். கரெக்டாக டிகிரி செல்சியஸில் மெஷர் பண்ணேன்னா உனக்கு 0 டிகிரின்னு கிடைக்கிற இடத்துல கெல்வினில் மெஷர் பண்ணேன்னா உனக்கு 273ன்னு கிடைக்கும்ல. ஆனால் ரெண்டுமே ஒரே ஹீட்டு தானே, ஒரே டெம்பரேச்சர் தானே. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே இந்த ப்ரெஷரோடைய யூனிட் மாறுறதுனால இந்த வேல்யூ மாறுது, ஆனால் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ உங்களுக்கு வந்து 22.4 எடுத்தாலும் கரெக்டு தான், 22.7 எடுத்தாலும் கரெக்டு தான். ஆனால் இந்த ப்ரெஷரோடைய யூனிட்டை நல்லா பார்த்துக்கோங்க, சரியா. மேக்ஸிமம் நம்ம எல்லா கேல்குலேஷன்லையும் 22.4 தான் எடுப்போம். புரிஞ்சுதுல. 1 மோலோட வேல்யூ என்ன, அவகேடோ நம்பர், தட் இஸ் ஈக்குவல் டு 6.022 × 10⁻23. 1 மோல் வால்யூம் எவ்வளோ, 22.4 லிட்டர்ஸ், சம்டைம்ஸ் 22.7 லிட்டர்ஸ் ஆல்சோ. அவ்வளோதான், ஈஸி. மோல் கான்செப்ட் முடிஞ்சுது. இனி மோலார் மாஸ்ன்னு இருக்குல்ல, இது என்ன புது மாஸ், நீங்கள் அட்டாமிக் மாஸ் படிக்க வைக்கும்போது இது சொல்லித்தரலையே அப்படின்னா, மோலார் மாஸுங்கிறது ஒன்றும் இல்லைடா, ஒரு மோல் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸை நீ வெய் பண்ணும்போது உனக்கு என்ன மாஸ் கிடைக்குமோ அதுதான் மோலார் மாஸ், அவ்வளோதான். ஓகேவா. மோலார் மாஸ் வந்து நம்ம எப்போவுமே மோலார் மாஸையும் மாலிகுலார் மாஸையும் அந்த சைடு இந்த சைடு மாற்றி மாற்றி போட்டுக்குவோம். ஏன்னா அது வந்து யூஸ்வலாக வந்து ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். அதனால நம்ம மோலார் மாஸ் மாலிகுலார் மாஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்லிக்குவோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா. புரிஞ்சுதா. ஓகே, ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்துடலாமா. இப்போ பாருங்கள், இது NEET 2018 வந்த ஒரு கொஸ்டின். இதில் என்ன கேட்குறாங்க, இன் விச் கேஸ் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன படித்தோம், 1 mole is equal to அவகேடோ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அப்படின்னு படித்தோமா. ஓகே, இப்போ என்னென்னா இந்த கொஸ்டினில் எனக்கு எவ்வளோ மாலிகுல்ஸ் இருக்குன்னு நல்லா தெரியாது. ஆனால் எனக்கு இதில் எவ்வளோ மோல் இருக்குன்னு கிடச்சிட்டா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் நான் கால்குலேட் பண்ணிடலாம். அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் யாருக்கு மேக்ஸிமமாக இருக்கோ அவங்களுக்கு தான் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸும் என்னவா இருக்கும், மேக்ஸிமமாக இருக்கும். இது வரைக்கும் எனக்கு தெரியும். சரி, இப்போ நான் இவங்க கொடுத்துருக்கிற 4 ஆப்ஷனோட நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டா எனக்கு ஆன்சர் வந்துருமா, வந்துடும். ஈஸி, அவ்வளோதான். எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், 18 ml ஆஃப் வாட்டர்னு கொடுத்துருக்காங்க, சரியா. அதாவது இது நம்ம 10th படித்த ஃபார்முலா என்ன, மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டி அப்படிங்கிறது, சரியா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்னன்னு தெரியுமா, சொல்கிறேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இங்கே எழுதுகிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலார் மாஸ். மாலிகுலார் மாஸ் இதுதான் ஃபார்முலா, ஓகேவா. சரி, இதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலார் மாஸ், இதுதான் ஃபார்முலா. அதாவது கொடுத்துருக்கிற மாஸை அந்த விஷயத்தோட மாலிகுலார் மாஸ் வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா கிடைச்சிரும். சரி, இங்கே இருக்கிற எல்லாமே வாட்டர் தானடா, வாட்டர் 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 வேப்பர் வாட்டர். அப்போ வாட்டருடைய மாலிகுலார் மாஸ் என்ன, வாட்டரோட ஃபார்முலா என்ன, H2O-வா. வாட்டரோட ஃபார்முலா H2O, 2 ஹைட்ரஜன், அப்போ 2 × 1 ப்ளஸ் ஆக்சிஜன் எவ்வளோ 16, 16 + 2 = 18. மாலிகுலார் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் வந்து எவ்வளோ 18. சரி, இனி கால்குலேட் பண்ணலாம். இப்போ எனக்கு மாஸ் தான் எல்லாத்தோடதும் கண்டுபிடிக்கணும், சரியா. இப்போ மாஸ் நான் ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கண்டுபிடிப்பேன், வால்யூம் தான் கொடுத்துருக்காங்க, மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டியா. வாட்டரோட டென்சிட்டி என்ன, 1. அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் 18 ml கொடுத்துருக்காங்க, 18 × 1 தட் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இஸ் 18 கிராம் அப்படின்னு வந்துடும், ஓகேவா. இந்த மில்லிலிட்டர் கன்வெர்ட் பண்ண வேண்டாம், இந்த மில்லிலிட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டென்சிட்டி இங்கே போட்டிருக்கேன். சரி, அப்போ இங்கே நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன வரும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் n is equal to mass 18 divided by molecular mass of water, அதுவும் 18, that is equal to 1. அப்போ இங்கே 1 mole அப்படின்னு வந்துருச்சு. சரி, அடுத்தது B subdivision. 0.18 கிராம், அவங்களே மாஸ் கொடுத்துறாங்க, ஈஸி. அப்போ என்ன, given mass 0.18 divided by molecular mass 18. இது வந்து நீங்கள் எப்போ உங்களுக்கு டெசிமல் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் பவருக்கு மாற்றி வச்சுக்கோங்க, அதான் ஈஸியாக இருக்கும். அப்போது 18 × 10⁻⁻2 divided by -2, ஏன்னா 2 டெசிமல் பிளேஸ் நான் ரைட் சைடு மூவ் பண்ணியிருக்கேன், அதனால் -2 divided by 18. 18 கேன்சல் ஆயிருமா, தட் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻2. அப்போ இங்கே எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ 0.01 மோல்,
ஓகே, அடுத்தது சி பார்க்கலாம். சியில் என்ன கொடுத்துருக்காங்க? 0.00224 லிட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈஸி தானே, நமக்கு தான் தெரியுமே. என்ன தெரியும்? இந்த 1 mole is equal to 22.4 லிட்டர் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? ஈஸியா 1 மோலுக்கு 22.4 லிட்டர் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கிறது எவ்வளோ லிட்டர்ஸ்டா? இது நான் என்ன சொல்லியிருக்கேன்? டெசிமலில் இருந்துச்சுன்னா பவரில் கால்குலேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ இந்த டெசிமல் பிளேஸை மூவ் பண்ணலாம். 1 2 3 4 places to the right. அப்போ என்ன எழுதலாம்? 22.4 into 10 power minus 4 லிட்டருக்கு எவ்வளோ மோல்ஸாக இருக்கும்? இதையும் டிவைட் பண்ணால் கிடச்சிருமா? அப்போது 22.4 into 10 power minus 4 divided by 22.4 cancel ஆகும். அப்போ this is equal to 10 power minus 4 moles வரும். இங்கே எழுதிக்கலாமா? 10 power minus 4 moles. ஓகே, அடுத்தது டி சப்டிவிஷன் அவங்க மோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ மோல்? 10 power minus 3. இப்போ இது நாலுத்தையும் கம்பேர் பண்ண எதுக்கு அதிகம்? ஏக்கு தானே அதிகம். அப்போ யாருக்கு மேக்ஸிமம் மோல் இருக்கோ அவங்களுக்கு தானே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அப்போ ஆன்சர் என்ன? வெரி குட், ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஈஸி. ஓகேவா? ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால லேட் ஆகுது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால உங்களுக்கு லேட் ஆகுது. நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக ஜம்முன்னு போட்டுடலாம். சரி, அடுத்த டாபிக் போகலாமா? இந்த டாபிக் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். மோலெல்லாம் ரொம்ப ஈஸி. சரியா? ஜுஜுப்பி. சரி, அடுத்த டாபிக் போகிறேன்டா. பர்சன்டேஜ் காம்போசிஷன்ஸ். இது இப்போ ரீசெண்ட் இயர்ஸில் இந்த மாதிரி பர்சன்டேஜ் காம்போசிஷன், லிமிட்டிங் ரியேஜென்ட், எம்பிரிக்கல் ஃபார்முலா இதில் இருந்தெல்லாம் கொஷின்ஸ் வந்து கொஞ்சம் தாராளமாக கேட்குறாங்க. பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, இங்கே பாரு, ஒரு கொஷின் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் இஸ் த மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் எத்தனால்னு கேட்டிருக்காங்க. சரியா? சரி, எப்படி பண்ணலாம்? எத்தனாலோட மாஸ் என்ன? ஃபார்முலா என்ன? எத்தனால் வந்து C2H5OH. இதுதானே எத்தனால். கரெக்ட். இனி என்ன கேட்டிருக்காங்க? மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் கேட்குறாங்க. சரி, அதாவது இந்த எத்தனாலில் கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ், ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத கொஸ்டின். இது நம்ம யூஸ்வலாக இந்த மார்க்கெல்லாம் பர்சன்டேஜுக்கு மாற்றுவோம்லடா, அந்த மாதிரி தான் பண்ணணும். அதாவது இப்போ நீங்கள் வந்து 45க்கு ஒரு டெஸ்ட் எழுதியிருக்கீங்க, 45க்கு 40 மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. எப்படி 100 கன்வெர்ட் பண்ணுவீங்க? 40 divided by 45 into 100. கரெக்டாக? அவ்வளோதான். இதுவும் இதோட டோட்டல் மாலிகுலர் மாஸ் என்னன்னு தெரியணும். டோட்டல் மாலிகுலர் மாஸ் என்ன? 2 கார்பன் இருக்குது, அப்போ 2 into 12 ப்ளஸ் 6 ஹைட்ரஜன் இருக்குது, 5 + 1 6 ஹைட்ரஜன், அப்போ 6 into 1 ப்ளஸ் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்குது, அதனால 16. திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதோட மாஸ் வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 46 கிராம் அப்படின்னு வரும். சரியா? ஓகே, இனி இது தானே டோட்டல் மாஸ். இப்போ கார்பனுடைய மாஸ் பாரு, 2 ஆட்டம் ஆஃப் கார்பன் இருக்கா, ஒன்றுக்கு வந்து 12னா இன்டூ 2 போடணும். தட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்கும்? 24. பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 24 divided by total mass எவ்வளோ? 46 into 100. This is equal to என்ன கிடைக்கும்? approximately equal to 52% அப்படின்னு வரும். 52%. அடுத்தது கார்பன் பர்சன்டேஜ். அடுத்தது ஹைட்ரஜன் பர்சன்டேஜ். ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்குது? 6 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ மாஸ் எவ்வளோ? 6 divided by 46 into 100 எவ்வளோ? 6 by 46 into 100 எவ்வளோ? approximately equal to 13% வரும். ஆக்சிஜன் பர்சன்டேஜ் 16 divided by 46 into 100 equal to எவ்வளோ வரும்? 34%. அவ்வளோதான். ஈஸி. பர்சன்டேஜ் காம்போசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அதாவது கொடுத்துருக்கிற மாஸ்லேருந்து 100 கிராமுக்கு நீ கால்குலேட் பண்ணேன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், அதுதான் விஷயம். இதுதான் பர்சன்டேஜ் காம்போசிஷன். ஈஸியா? இதை டேரெக்டாக அப்படி கேட்க மாட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் கனவு பார்க்காதீங்க. நீட்டில் இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் வராது. இதை வச்சு ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின் வரும். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதாவது இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன், குளுக்கோஸோடைய ஒரு ஃபார்முலா எழுதுறேன். ஓகேவா? C6H12O6 சுகரோடைய ஒரு ஃபார்முலா. இது வந்து மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது லைக் இந்த காம்பவுண்டில் எவ்வளோ மாலிகூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எழுதுகிற ஒரு ஃபார்முலா. ஆக்சுவல் நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ், அதுதான் மாலிகுலர் ஃபார்முலா. சரி, இனி எம்பிரிக்கல் ஃபார்முலா என்ன தெரியுமா? இவங்களை எல்லாரையும் சிம்பிளிஃபை பண்ணேன்னா உனக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கும். அதாவது 6 12 6 இது எல்லாரையும் 6 டேபிள்லேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா? என்ன கிடைக்கும்? 6 1 6, அதனால் கார்பன் 1, ஹைட்ரஜன் 2,
ஆக்சிஜன் 1 CH2 வருது பாரு. சிம்பிளஸ்ட் ஃபார்முலா நான் இதை கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கேன்ல, இதே தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். என்னது? எம்பிரிக்கல் ஃபார்முலா. அவ்வளோதான். அதாவது சிம்பிளஸ்ட் ரேஷியோவில் நீ ஒரு ஃபார்முலா எழுதுனேன்னா அதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க சொல்லி கொஸ்டின் வரும். அப்படி இல்லாட்டி மோலார் மாஸ் கொடுத்து, ஓகேவா, மோலார் மாஸ் கொடுத்து எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கேட்கலாம். அப்படி இல்லாட்டி எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸை வச்சு மோலார் மாஸ் எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ண சொல்லி கேட்கலாம். இதுதான் இந்த 3 டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் வரும். இப்போ நான் சால்வ் பண்ணுற ஒரு கொஷின் சால்வ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். இதனால இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதி வைக்கணும். என்ன தெரியுமா? மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இது என்னடா அது புது மாஸ், எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ்? ஒன்றும் இல்லைடா, நீங்கள் ஒரு மாலிகுலோட மாஸை கால்குலேட் பண்ணிங்கன்னா அது மாலிகுலர் மாஸா, அப்போ எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலிருந்து நீங்கள் மாஸ் கால்குலேட் பண்ணிங்கன்னா அது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். அவ்வளோதான். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் டிவைடட் பை என் வந்து மோலார் மாஸ். என்னங்கிறது என்ன? இது என்ன புதுசாக இருக்குது? என்னங்கிறது ஒரு இன்டீஜர். ஓகேவா? இந்த இன்டீஜர் எங்கேருந்து வரும் தெரியுமா? மாலிகுலர் ஃபார்முலா மாஸும் எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸும் நீங்கள் கால்குலேட் பண்ணீங்கல்ல, இதெல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவாங்க. சரியா? இதை ரெண்டுத்தையும் நீங்கள், அதாவது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸையும் மாலிகுலர் ஃபார்முலா மாஸையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எண்ணுங்கிற இன்டீஜர் கிடச்சிரும். இதை வச்சு தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவை மாலிகுலர் ஃபார்முலாவாக மாற்ற முடியும். ஐயோ என்னமோ சொல்கிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு கொஸ்டின் பண்ணுற பாருங்க, எப்படி சூப்பராக உங்களுக்கு புரியுது பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். An organic compound contains carbon, hydrogen and oxygen in an elemental analysis gave carbon 38.71%, hydrogen 9.67%. Empirical formula of the compound would be, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதணுமா? கார்பன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 38.71%. ஹைட்ரஜன் எவ்வளோ பர்சன்டேஜ்? 9.67%. ஆக்சிஜன் இருக்கான ஆக்சிஜன் பர்சன்டேஜே தரல, எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100லேருந்து மைனஸ் பண்ணணும். சரி, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100லேருந்து மைனஸ் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 51.62% அப்படின்னு வரும். 51.62% அப்படின்னு வரும். இதுதான் ஆக்சிஜன். கிடச்சிருச்சு. சரி, மூணுமே கிடச்சிருச்சு. இப்போ எப்படி நாங்கள் இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலாவே கண்டுபிடிக்கிறது? ஈஸி. சொல்கிறேன் பாருங்க. இந்த டெக்னிக் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணணும். நிறைய கொஷின்ஸ் இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக 1-2 ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். சரியா? நான் இப்போ அந்த லாங் டெக்னிக் சொல்லித்தரேன். கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஃபஸ்ட்டு இவங்களோட மாஸ், இந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அது எழுதிக்கலாம். 38.71, 9.67, அதே மாதிரி 51.62 எழுதியாச்சு. இனி இவங்களோட அட்டாமிக் மாஸ் என்னன்னு எழுதணும். என்ன மாஸ்? அட்டாமிக் மாஸ். கார்பனோடது எவ்வளோ? 12. ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ? 1. ஆக்சிஜனுக்கு எவ்வளோ? 16. இவங்க ரெண்டு பேர்த்தோட ரேஷியோ எடுக்கணும். இது டிவைடட் பை இது. இவங்க ரெண்டு பேர்த்தோட என்ன எடுக்கணும்? ரேஷியோ எடுக்கணும். அதாவது 38.71 டிவைடட் பை 12, 9.67 டிவைடட் பை 1, 51.62 டிவைடட் பை 16. இது அடுத்த ஸ்டெப். சரியா? இந்த ரேஷியோ எடுத்தால் உனக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இப்போ கார்பனோட ரேஷியோ எடுத்தால் உங்களுக்கு 3.22 வரும், ஹைட்ரஜனுக்கு 9.67 வரும், ஆக்சிஜனுக்கு அதே மாதிரி 3.22 வரும். இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரியா? ஓகே. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணுங்க? இப்போ மாஸ், கிவன் மாஸ் டிவைடட் பை மாலிகுலர் மாஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ். இப்போ இந்த மூணுத்துல யாருக்குடா லீஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கு? இதுதானே லீஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். 3.22 தானே லீஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த மூணு மோல்ஸையுமே லீஸ்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வச்சு டிவைட் பண்ணணும். சிம்பிள் ரேஷியோ. அதாவது 3.22 டிவைடட் பை 3.22, 9.67 டிவைடட் பை 3.22, அடுத்தது 3.22 divided by 3.22 divided by 3.22. சிம்பிள். அதாவது இருக்கிறதுலே கம்மியான மோல்ஸ் வச்சு எல்லாத்தையுமே டிவைட் பண்ணும். இது எவ்வளோ? 1. இது வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 3 வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு அகேன் 1. இதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. இது அப்படியே எடுத்து எழுதுங்களேன். என்ன எப்படி எழுதுறது? சிக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? சிம்பிள் ரேஷியோ 1. அப்போ சி மட்டும்தான். ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு? 3. அப்போ H3. ஆக்சிஜனுக்கு 1. CH3O. இவ்வளோதான். ஆன்சர் இருக்கா? தோ CH3O. சிம்பிள். சரியா? இப்படி தான் வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? இது கிவன் மாஸ், மாலிகுலர் மாஸ் எல்லாம் டிவைட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைக்கும். யார் கம்மியான நம்பர் ஆஃப் மோல்ஸோ அவங்கள தான் எல்லா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கூடயும் நீங்கள் வச்சு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ரேஷியோ கிடைக்கும். அந்த ரேஷியோவை நீங்கள் ஒரு ஆட்டமுக்கு தகுந்த மாதிரி போட்டிங்கன்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ புரிஞ்சுது எம்பிரிக்கல் ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஒரு வேளை கொஸ்டினில்
ஃபைண்ட் த மாலிகுலார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு வை. அப்போ நீ என்ன பண்ணியிருப்ப, மாலிகுலார் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு எம்பிரிக்கல் ஃபார்முலா அப்படின்னு எனக்கு தெரியும். சரி, எம்பிரிக்கல் ஃபார்முலா எங்கிட்ட இருக்கா? இருக்கு. n இருக்கா? n இல்லையே. n எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? முதல்ல நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சோமே, மோலார் மாஸ் is equal to empirical formula mass divided by n. அப்போ n எங்கிருந்து கிடைக்கும்? n equal to empirical formula mass divided by molar mass. இங்க empirical formula என்னது? CH3O தானே. அப்போ CH3O இது சொல்லுங்க, மாஸ் சொல்லுங்க. ஃபார்முலா empirical formula mass 12 plus 3 into 1 plus 16. கரெக்டா? This is equal to approximately என்ன வரும்? 31 ன்னு வருமா? This is equal to approximately 31 ன்னு வரும். 31. ஓகே, இப்போ என்ன கிடைச்சிச்சு? இதோ எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கிடைச்சிருச்சு. தட் இஸ் ஈக்குவல் டு 31 டிவைடட் பை மாலிகுலர் மாஸ். அதான் அவங்களே கொடுத்துருக்காங்களே, மோலார் மாஸ் 93. சரி, திஸ் இஸ் ஈக்குவல் டு ஒரு சின்ன சேஞ்ச் ஒன்று இருக்கு. ஒரே நிமிஷம். இந்த ஃபார்முலாவில் ஒரு டைப்பிங் மிஸ்டேக் வந்துருச்சு. இந்த ஃபார்முலாவில் டிவைடட் பை n கிடையாது, இன்டூ n வரும். ஓகேவா? டிவைடட் பை n இல்லை, எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இன்டூ n தான் மோலார் மாஸ். சரி, என்னங்கிறது வந்து இன்டீஜர், அதெல்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? மோலார் மாஸ்ங்கிறது எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இன்டூ n, அது மட்டும் மாற்றிக்கோங்க. ஒரு சின்ன டைப்பிங் மிஸ்டேக் அது. சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை மாற்றிக்கலாம். எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் இன்டூ n தானே, empirical formula mass into n. ஓகே, இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். என்னங்கிறது என்னது? molar mass divided by empirical formula mass, that is equal to molar mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 93 கொடுத்துருக்காங்க. divided by empirical formula mass எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 31 கொடுத்துருக்காங்க. இதை நீ டிவைட் பண்ணேன்னா உனக்கு 3 கிடைக்கும். அப்போ n is equal to 3. இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? இதை வச்சுட்டு தான் இங்கே நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா கால்குலேட் பண்ணியிருந்தோம்ல. எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னவா இருந்தது? CH3O தானே. இதில் எல்லாத்துலேயுமே நீ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? C3H9O3 கிடைக்குமா? இப்படி தான் எம்பிரிக்கல் ஃபார்முலாவிலேருந்து மாலிகுலார் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்? எம்பிரிக்கல் ஃபார்முலாவை என்னங்கிற இன்டீஜரோட மல்டிப்ளை பண்ணால் மாலிகுலார் ஃபார்முலா கிடைக்கும். n எங்கேருந்து வரும்? n is equal to மாலிகுலார் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ். இது பண்ணேன்னா உனக்கு n கிடைக்கும். அவ்வளோதான், ஈஸியாக. இந்த எம்பிரிக்கல் ஃபார்முலா மாஸ் கண்டுபிடிக்கிறது இப்போ ரீசெண்டாக வந்து நீட்டில் வந்து கேட்டுட்டு வராங்க. ட்ரெண்டில் இருக்கிற ஒரு கொஸ்டின், அதனால நல்லா படிச்சுக்கோங்க. சரியா? ஈஸி தானே அது. ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ். அடுத்தது என்ன இந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது? அதாவது இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸோ இல்லை நம்பர் ஆஃப் வால்யூமோ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். சரியா? ஈஸி தான். இங்கே பாருங்கள், இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா இதில் என்ன மீன் பண்ணுறாங்க? 4 molecule ammonia, 5 molecule oxygen, 4 molecule nitric oxide, 6 molecule water. கரெக்டா? இந்த 4, 5, 4, 6 எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் nothing but number of moles அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? Number of moles is directly proportional to volume according to எந்த லா? அவகேடோ லா. கரெக்டா? அதனால இப்போ நீங்கள் இதை வந்து 4 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 4 லிட்டர், 5 லிட்டர், 4 லிட்டர், 6 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா சில டைம் கொஸ்டின்ஸில் நமக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸ் எல்லாம் தரமாட்டாங்க. நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணி தான் நம்பர் ஆஃப் மோல்ஸை வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கணும். சரியா? அதுக்கு தான் இந்த ஸ்டோஷியோமெட்ரிக் கால்குலேஷன், அதாவது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷனில் இருக்கிற இந்த முன்னாடி இருக்கிற டிஜிட் இருக்குல்ல, இதை நம்ம ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவோம். இட் ஆக்ட்ஸ் அஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அண்ட் வால்யூம் ஆஸ் அண்ட் when needed. சரியா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். The number of moles of hydrogen molecules required to produce 20 moles of ammonia through Haber's process. அதாவது 20 mole of ammonia எடுத்திருக்கேன், எவ்வளோ மோல் ஹைட்ரஜன் எடுத்தால் எனக்கு வந்து 20 மோல் அமோனியா எனக்கு வேணும்னா நான் எவ்வளோ மோல் ஹைட்ரஜன் எடுக்கணும், இதுதான் கேள்வி. சரி, இப்போ நான் அதோட ஈக்குவேஷன் எழுதிட்டா. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன? ஹெபர்ஸ் ப்ராசஸோட ஈக்குவேஷன் என்ன? H2 + N2 gives NH3.
இதுதான் ஹெபஸ் ப்ராசஸ். ஹெபஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது மேனுஃபேக்சர் ஆஃப் அமோனியா. சரியா? ஓகே. இப்போ இதை பேலன்ஸ் பண்ணணுமா? நைட்ரஜன் 2 இருக்குது, இங்கே நைட்ரஜன் 1 தான் இருக்குது, அதனால 2 போடுறேன். அடுத்து ஹைட்ரஜன் இங்கே 2 இருக்குது, இங்கே ஹைட்ரஜன் 6 இருக்குது, அதனால இங்கே ஹைட்ரஜன் 3 போடுறேன். இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். பாருங்களேன், இதுலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா 3 moles of hydrogen will produce 2 moles of ammonia அப்படின்னு எனக்கு தெரியும். புரிஞ்சுதா? இது எங்கேருந்து தெரிஞ்சுது? எனக்கு ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்லேருந்து தெரிஞ்சுது. எங்கிட்ட என்ன கேட்குறாங்க, 20 mole of ammonia வேணும், நீ எவ்வளோ மோல் ஆஃப் ஹைட்ரஜன் எடுக்கணும். அதுதான் 20 mole of ammonia வேணும்னா, 20 mole of NH3 வேணும்னா நான் எவ்வளோ மோல் ஹைட்ரஜன் எடுக்கணும்? 20 into 3 divided by 2. கரெக்டா? 20 into 3 divided by 2 எடுத்தால் தானே ஆன்சர் வரும். எவ்வளோ? தட் இஸ் ஈக்குவல் டு 30 mole of hydrogen எடுத்தேன்னா எனக்கு 20 mole of ammonia கிடைக்கும். ஆன்சர் 30. இது எங்கேருந்து வந்தது? இந்த ஈக்குவேஷனோட ஸ்டோஷியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டை நான் நம்பர் ஆஃப் மோல்ஸ்னு ஈக்குவேட் பண்ணதுனால வந்தது. இப்போ புரிஞ்சுதா அது? ஓகே, ஈஸி தானே? இந்த மாதிரி ஈஸி கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்கடா. நீட்டில் வந்து ஒரு ஆட்டம், அதாவது இப்படி இப்போ A12 6 இப்படி கொடுத்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டான், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் எவ்வளோ அப்படின்னு கூட கேட்பாங்க. அந்தளவுக்குலாம் பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் வரும். சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன் பேசிக்கை படிங்க அப்படின்னு. ஓகே, அடுத்த டாபிக் லிமிட்டிங் ரியேஜென்ட். லிமிட்டிங் ரியேஜென்ட்னா என்ன? உங்களுக்கு ரொம்ப நேரம் உட்காந்து போர் அடிச்சுன்னா தயவு செஞ்சு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் பிரேக் எடுத்து மறுபடியும் திரும்ப வந்து கேளுங்க. ஆனால் ஃபஸ்ட்லேருந்து எண்டிங்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உட்காரணும். சரியா? நமக்கு இந்த வாட்டி NEET 2025ல கண்டிப்பாக 650+ தான் நம்மளோட டார்கெட். சரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னா என்ன? லிமிட்டிங் ரியேஜென்ட்னா இப்போ சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். சரியா? இந்த ஈக்குவேஷனில் பாருங்களேன், 4 molecules ஆஃப் அமோனியாவுக்கு 5 molecule ஆஃப் ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா 4 molecules ஆஃப் நைட்ரிக் ஆக்சைடும் 6 molecules ஆஃப் வாட்டரும் கிடைக்கும். சரி, இப்போ நான் இதில் 4 mole of ammonia நான் ரியாக்ஷன் வெசலில் 4 mole of அமோனியாவும் 2 mole of ஆக்சிஜனும் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. என்ன ஆகும்? இந்த 2 mole ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு தான் அமோனியா ரியாக்ட் ஆகும். அப்புறம் இந்த ரியாக்ஷன் ஸ்டாப் ஆயிருமா? ஸ்டாப் ஆயிரும். வெசலில் எனக்கு அமோனியா அன்ரியாக்டடாக அப்படியே நிற்குமா? இந்த அமோனியா அன்ரியாக்டடாக நிற்கிறதுக்கு யார் காரணம்? இந்த கம்மியாக எடுத்துருக்கிற ஆக்சிஜன் தானே காரணம். இவனை தான் நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ரியாக்ஷன் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு, அதாவது கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகிறதுக்கு எந்த ரியாக்டன்ட் காரணமோ அந்த ரியாக்டண்ட்டை நம்ம லிமிட்டிங் ரியேஜென்ட்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 moles ஆஃப் அமோனியா கூட நான் 10 mole ஆஃப் ஆக்சிஜன் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோ. 4 mole ஆஃப் அமோனியாவுக்கு 5 mole ஆஃப் ஆக்சிஜன் தான் தேவை. இப்போ இந்த 5 mole ஆஃப் ஆக்சிஜன் முடியிற வரைக்கும் தான், இந்த 4 mole ஆஃப் அமோனியா முடியிற வரைக்கும் தான் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகும். கரெக்டாக? அப்புறம் இங்கே எத்தனை mole ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸஸில் வந்துடும்? 5 mole ஆக்சிஜன் எக்ஸஸில் வந்துருமா? அப்போ இங்கே யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? இங்கே அமோனியா தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். அதாவது ஆக்சிஜன் ரியாக்ஷன் வெசலில் இருக்குது, இல்லாமல் போனது யார்? அமோனியா. அப்போ அமோனியானால தான் இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாமல் ஆச்சு, அதனால அமோனியா தான் இங்கே லிமிட்டிங் ரியேஜென்ட். இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். சரியா? சரி, இப்போ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எப்படி லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிக்கிறது? இதுவும் இப்போ கேட்குறாங்க. சரியா? 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டான்னு பார்க்கணும். பேலன்ஸ்டாக இல்லாட்டி பேலன்ஸ் பண்ணிக்கணும். 2வது ஸ்டெப்பு, எவ்வளோ மாஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவைலபிள் அப்படின்னு நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுக்கணும். 3வது ஸ்டெப்பு, எவ்வளோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லாட்டி எவ்வளோ மாஸ் வந்து நெசசரி அப்படின்னு கேல்குலேட் பண்ணிக்கணும். கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஒன்றுமே புரியல. இப்போ பாரு, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லித்தரேன், புரியும். சரியா? இங்கே பாருங்கள், இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? 1 gram of magnesium burnt in a closed vessel containing 0.5 gram of oxygen. Which reaction is limiting? How much is the excess reagent? Okay. நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க? மெக்னீஷியம் ஆக்சிஜன் கூட பேர்ன் பண்ணிட்டாங்க. சரியா? இதை பேர்ன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா மெக்னீஷியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, இது வந்து பேலன்ஸ்டான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பேலன்ஸ்டா இல்லை, ஆக்சிஜன் இஸ் நாட் பேலன்ஸ்ட். அதனால நான் இங்கே 2 எழுதுகிறேன். இங்கே மெக்னீஷியம் இப்போ அன்பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு, அதனால் நான் மறுபடியும் மெக்னீஷியம்க்கு 2 எழுதுகிறேன். ஓகே, இப்போ இது பேலன்ஸ்ட். இப்போ என்னென்னா அடுத்த ஸ்டெப் என்ன? Calculate the number of moles available. இங்கே பாரு, 2 moles of magnesium க்கு 1 mole of oxygen தேவை. ஓகேவா? அப்படி இல்லாட்டி நான் இது என்னென்னு கூட எடுத்துக்கலாம் தெரியுமா? மாஸோட டேர்ம்ஸில் கூட இதை எடுத்துக்கலாம். ஏன்னா என்கிட்ட கொஷனில் மாஸ் தானே கொடுத்துருக்காங்க. சரி, அப்படின்னா
1 mole of magnesium, அதாவது மெக்னீஷியமோட அட்டாமிக் மாஸ் வந்து 24 சரியா. அப்போ 2 molecules of magnesium or 2 moles of magnesiumக்கு எவ்வளோ மாஸாக இருக்கும்? 24 into 2 that is equal to 48 gram. அப்போ நான் எழுதுகிறேன் 48 gram of magnesiumக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவை? 32 gram of oxygen தேவை. ஒரு ஆக்சிஜன் 16 கிராம், எனக்கு O2 இருக்கு. அப்போ 2 into 16 is equal to 32 gram. That is how I got 32 here. சரி, ஓகே, கிடைச்சிருச்சு. இப்போ எங்கிட்ட என்ன கேட்குறாங்க? 1 gram of magnesium தான் நான் எடுத்திருக்கேன். 1 gram of magnesiumக்கு நான் 0.5 gram of oxygen போட்டிருக்கேன். இந்த ஆக்சிஜன் பத்துமா பத்தாதான்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும் சரியா. அது எப்படி தெரியும்? ஒன்றும் இல்லை, இங்கே 1 gram போடுங்க. 1 gram of magnesiumக்கு எவ்வளோ ஆக்சிஜன் தேவைன்னு நீ கால்குலேட் பண்ணிக்கணும். 1 into 32 divided by 48. ஓகேவா? இது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா you will get approximately 32 divided by 48 is equal to 0.66 gram அப்படின்னு கிடைக்கும். 1 gram of பாருங்களேன், 1 gram of magnesiumக்கு எனக்கு 0.66 gram of oxygen தேவை. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 0.5 gram தான் எடுத்திருக்கேன். இது பத்துமா? பத்தாது தானே. அப்போ இங்கே யார் லிமிட்டிங் ரியேஜென்ட்? லிமிட்டிங் ரியேஜென்ட் வந்து ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஓகே, அப்போ ஆக்சிஜன் தான் லிமிட்டிங் ரியேஜென்ட் கிடச்சிருச்சு. எல்லா ஆப்ஷனும் அதுதான் சொல்லுது. இந்த ஆப்ஷன் அது சொல்லலை, அதனால இந்த ஆப்ஷனை கேன்சல் பண்ணிடலாம். சரி, அடுத்த கொஸ்டின் என்ன? ஹவு மச் ஆஃப் த எக்ஸஸ் ரியாக்டன்ட் வில் பி லெஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸஸாக மெக்னீஷியம் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ மெக்னீஷியம் எக்ஸஸாக இருக்கும் அதை மறுபடியும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி? தோ 0.5 gram ஆஃப் ஆக்சிஜனுக்கு ஆர் ரிவர்ஸில் பாருங்கள், 32 gram ஆஃப் ஆக்சிஜனுக்கு 48 gram மெக்னீஷியம் தேவை. ஓகேவா? அப்படின்னா 0.5 gram ஆக்சிஜனுக்கு, ஏன்னா 0.5 தான் நான் எடுத்திருக்கேன், 0.5 gram ஆஃப் ஆக்சிஜனுக்கு எவ்வளோ மெக்னீஷியம் தேவை? 0.5 into 48 divided by 32 எவ்வளோ தேவை? 48 divided by 64 வரும், ஏன்னா 0.1 தானே. 2 into 32 ஆயிரும். 48 divided by 64 is equal to 0.75 gram of magnesium. நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்? 1 gram எடுத்திருக்கேன். அப்போ எக்ஸஸ் எவ்வளோ? 1 minus 0.75 that is equal to 0.25 gram magnesium வந்து எவ்வளோ என்ன இருக்கு? எக்ஸஸாக இருக்கு. எங்கே இருக்குடா ஆன்சர்? தாதா இங்கே இருக்கு. தோ O2 is the limiting reagent and magnesium is in excess by 0.25 gram. அவ்வளோதான், ஆன்சர் கிடச்சிருச்சா? இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு லிமிட்டிங் ரியேஜென்ட் எப்படி பண்ணணும்னு? எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு பாரு. அப்புறம் நம்பர் ஆஃப் மோல்ஸ் அவைலபிள் எவ்வளோன்னு எழுதிக்கோங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீடட் எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணுங்கள். வேணும்னா கிராம்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஈஸி தானே, ரொம்ப ஈஸி. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. எவ்வளோ ஈஸியாக அந்த சாப்டரில் மார்க் வாங்கலான்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். சரி, அடுத்த டாபிக் போட்டா ரியாக்ஷன்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ். ஓகே, இனி நான் இங்கேருந்து சொல்ல போகிறது எல்லாமே இலாபரேட்டாக நம்ம சொல்யூஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் கிளாஸ் 12 கெமிஸ்ட்ரியோட சொல்யூஷன்ஸுங்கிற சாப்டரில் படிப்போம். ஆனாலும் இங்கே வந்து நமக்கு ஒரு பேசிக்ஸ் மாதிரி சில விஷயங்கள் தெரியணும். அதனால நான் இங்கே இதை சொல்லிடுறேன். சரியா? இது ரொம்ப ஈஸி. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், வேறு எதுவுமே இல்லை. பாருங்களேன், ஃபஸ்ட்டு விஷயம் மாஸ் பர்சன்டேஜ். மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்டூ 100. இதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி வைக்கணும். சரியா? இன்னைக்கு இந்த சாப்டர் முடிஞ்ச உடனே நோட்ஸ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே தானே? சரி, ஃபார்முலா என்ன? மாஸ் ஆஃப் த மாஸ் பர்சன்டேஜ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சொல்யூட்டை என்றைக்குமே நம்ம ஏ அப்படின்னும் சால்வெண்ட்டை பி அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரியா? அப்போ மாஸ் ஆஃப் த சொல்யூட்டுக்கு நம்ம வந்து WAனும் சால்வெண்ட்டுக்கு WB அப்படின்னு கொடுப்போம். மாலிகுலார் மாஸ் அப்படின்னா, மாலிகுலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னா நம்ம வந்து MA அப்படின்னும், மாலிகுலார் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்னா MB அப்படின்னு கொடுப்போம். இது வந்து சொல்யூஷன்ஸ் சாப்டரில் தான் நம்ம படிப்போம். இருந்தாலும் இங்கே உங்களுக்கு இப்போவே தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரியா? அதே மாதிரி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்குல்ல, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு வந்து நம்ம NA அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்டை NB அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்காக ஏனா சொல்யூட்டு, பினா சால்வெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ இங்கே கொஷின் பார்க்கலாம். நம்ம a solution is prepared by adding 2 gram of a substance A to 18 gram of water. Calculate mass percentage. Direct question. இப்போ உங்களுக்கு சொல்யூட்னா என்ன, சால்வெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். இந்த சொல்யூட்னா என்ன தெரியுமா? நீங்கள் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 விஷயம் எடுப்பீங்க.
அதில் ஒன்று சொல்யூட்டாக இருக்கும், இன்னொன்று சால்வெண்ட்டாக இருக்கும். கம்மியான கான்சன்ட்ரேஷனில் எடுக்கிறத சொல்யூட்டணும், கம்மியான கான்சன்ட்ரேஷனில் எடுக்கிறத சொல்யூட்டணும், அதிகமான கான்சன்ட்ரேஷனில் எடுக்கிறத சால்வெண்ட்னு சொல்லுவோம். அவ்வளோதான், ஈஸி. இப்போ நீங்கள் சுகர் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சுகர் வந்து 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தானே ஆட் பண்ணுவோம், அதுதான் நம்மளோட சொல்யூட். வாட்டர் நிறைய ஆட் பண்ணுவோமா, அதுதான் நம்மளோட சால்வெண்ட். அவ்வளோதான், ஈஸி, சிம்பிள். சரியா? சரி, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் 2 grams ஆஃப் சப்ஸ்டன்ஸ் A. அதாவது weight of solute கொடுத்துருக்காங்க, that is equal to 2 grams, or mass of solute is equal to 2 grams. அதே மாதிரி mass of solvent is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 18 grams கொடுத்துருக்காங்க. mass of solution இங்கிருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? solute plus solvent 18 plus 2 எவ்வளோ? 20 grams. அவ்வளோதான், டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணடா, ஆன்சர் கிடச்சிரும், முடிஞ்சுது. மாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? மாஸ் ஆஃப் த சொல்யூட் எவ்வளோ? 2 டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் எவ்வளோ? 20 இன்டூ 100. அப்போ 2 2 0 0 எல்லாம் கேன்சல் ஆயிரும். தட் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எவ்வளோ? ஆன்சர் வந்து 10%. ஈஸி, அவ்வளோதான், டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். சரியா? ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த டாபிக், செகண்ட் ஒன், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் நம்ம வந்து கை ஏ அப்படின்னு டினோட் பண்ணுவோம். மோல் ஃப்ராக்ஷனுங்கிறது கை. இந்த டேர்ம் எல்லாம் என்ன இப்படி புதுசாக சொல்கிறீங்க? இது எல்லாமே சொல்யூஷன்ஸ் சாப்டரில் மறுபடியும் நான் சொல்லித்தருவேன். என்சிஆர்டியில் கடைசி இதில் இது சொல்லியிருக்காங்கிறதுனால இப்போ நம்ம பார்க்குறோம், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் நான் எப்படி டினோட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டை NAன்னு டினோட் பண்ணணுமா? அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் NA டிவைடட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அகேன் NA ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் NB. இது என்ன? மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் கால்குலேட் பண்ணலாமா? பண்ணலாமே, இதே ஃபார்முலா தானே. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு பதிலாக சால்வெண்ட் போடு, NB டிவைடட் பை, இது வந்து சேம் தான், NA ப்ளஸ் NB. அவ்வளோதான், இதுதான் ஃபார்முலா. சரியா? ஈஸியா? ரொம்ப ஈஸியா? ஓகே, இந்த ஃபார்முலா எழுதி வச்சுக்கோங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட், அதாவது ஒன்றும் இல்லை, 2 பேர்த்தோட மோல் கொடுத்துருவாங்க, மோல் ஃப்ராக்ஷன் கேட்பாங்க. தட்ஸ் இட், ஈஸி, சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட், மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது NA டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இதுதான் வந்து மொலாரிட்டி. மொலாரிட்டி அப்படிங்கிறது ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மொலாரிட்டி என்னது? கான்சன்ட்ரேஷன் டேர்ம். இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் M, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். கொஸ்டின் பண்ணலாம், புரிஞ்சிடும். Calculate the molarity of NaOH solution prepared by dissolving 4 grams in enough water to form 250 ml of solution. 4 gramங்கிறது என்னது? mass of solute கொடுத்துருக்காங்க. ஓகேவா? mass of solute is equal to 4 gram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன வேணும்? number of moles of solute தானே வேணும். number of moles of solute எப்படி calculate பண்ணுவீங்க? mass of solute divided by molecular mass of solute. mass of solute கொடுத்துட்டாங்க 4ன்னு, molecular mass of solute என்னதுங்க? NaOH தானே. molecular mass of solute எப்படி calculate பண்ணுவீங்க? NaOH sodium ஓடது, it is equal to sodium ஓடது எவ்வளோ? sodium ஓட atomic 23 வரும். 23 plus oxygen 16 plus hydrogen 1, that is equal to 24 plus 16 வந்து 40 வரும். 40 தான் வந்து என்னது? molecular mass 40. 4 divided by 40 எவ்வளோ? 1/10, that is equal to 0.5, 0.1. number of moles கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன கண்டுபிடிக்கணும்? molarity கண்டுபிடிக்கணும். molarityனா என்ன? molarityயோட ஃபார்முலா M is equal to number of moles of solute, அதாவது 0.1 divided by என்னது? number of moles of solute divided by volume of solution in liters. 250 ml கொடுத்துருக்காங்க. எனக்கு எப்பவுமே வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டரில் தான் வேணும். 250 ml நான் என்னென்னு கன்வெர்ட் பண்ணணும்? லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். 250 டிவைடட் பை 1000 எழுதணும். டிவைடட் பை 1000 வந்து மேலே போயிடும், அதனால நான் இங்கே இன்டூ 1000 போட்டுக்கிறேன். இதுதான் ஃபார்முலா. மில்லி லிட்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நியூமரேட்டரை இன்டூ 1000 நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சரியா? தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? this is almost equivalent to 0.4 மோலால் அப்படின்னு கிடைக்கும். 0.4 M அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், முடிஞ்சுதா? சரி, இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ஃபார்முலா பாருங்களேன், கீழே வந்து வால்யூம் டேர்ம் இருக்கா? எந்த ஃபார்முலாக்கெல்லாம் வால்யூம் டேர்ம் இருக்கோ, எந்த ஃபார்முலாலாம் வால்யூம் டிபெண்டோ, அந்த குவான்டிட்டி எல்லாமே டெம்பரேச்சர் டிபெண்ட். இது எல்லாமே என்னது? டெம்பரேச்சர் டிபெண்ட். இது ஒரு வருஷம் நீட்டில் கேட்டிருந்தாங்க இப்படியே. ஓகேவா? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டிபெண்டோ இண்டிபெண்டோ கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதாவது என்னென்னா
எந்தெந்த ஃபார்முலாக்கு வந்து வால்யூம் டிபெண்டன்ஸ் இருக்கோ அது எல்லாமே டெம்பரேச்சர் டிபெண்ட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ மொலாரிட்டி என்ன டிபெண்ட்? டெம்பரேச்சர் டிபெண்ட். டெம்பரேச்சர் மாறுச்சுன்னா மொலாரிட்டியும் மாறும். சரி, அடுத்தது ஃபைனல் டாபிக் பாருங்க, மொலாலிட்டி பற்றி சொல்கிறோம். மொலாலிட்டி, ஓகே, மொலாலிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன் கிலோகிராம். அவ்வளோதான். ஓகேவா? இதுதான் மொலாலிட்டி. ஞாபகம் வச்சுக்கோடா. முன்னாடி பார்த்தது மொலாரிட்டி, ஆர்ஐ, இங்கே எல்ஐ, இது மொலாலிட்டி. சரியா? இது லிட்டிங்கிறதுனால லிட்டில் எம், ஸ்மால் எம், அங்கே ரிட்டிங்கிறதுனால கேபிட்டல் எம். சரி, கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் 3 மோலார் சொல்யூஷன், அதாவது சொல்யூஷனோடைய மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. சொல்யூஷனோட மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க 3 மோலார் of NaCl is density of the solution கொடுத்துருக்காங்க. என்ன? NaClோட டென்சிட்டி எவ்வளோ? சொல்யூஷனோட டென்சிட்டி வந்து 1.25. calculate the molality. மொலாலிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு நம்பர் ஆஃப் மோல்ஸும் மாஸ் ஆஃப் த சால்வெண்ட்டும் வேணும். அது தவிர மிச்சம் எல்லாமே கொடுத்துருக்காங்களே, இதுலேருந்து எப்படி பண்ணுறது? இது NCERT எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறதுன்னு. ஈஸி தான், பெரிய ஒரு ட்விஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு தேவை என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டா? முதல்ல அதை கண்டுபிடிச்சிருவோமா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், மொலாரிட்டி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. மொலாரிட்டியோட ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். கரெக்டாக? எனக்கு தான் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் வந்து எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணலான்னா, வால்யூம் ஆஃப் த சொல்யூஷனை 1 லிட்டர்னு அசியூம் பண்ணிட்டேன்னா எனக்கு மொலாரிட்டி கொடுத்துருக்காங்களா? 3 மோலார் இஸ் ஈக்குவல் டு NA டிவைடட் பை 1 லிட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ 3 × 1 இஸ் ஈக்குவல் டு NAன்னு கிடச்சிருமா? NA இஸ் ஈக்குவல் டு 3ன்னு எனக்கு கிடச்சிருச்சு ஆன்சர். ஓகே, NA கண்டுபிடிச்சிட்டேன். இனி மாஸ் ஆஃப் த சால்வெண்ட். மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி ஆஃப் த சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? சரி, அப்போ நான் இங்கேருந்து என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலான்னா, மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்றேன். எனக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு தானே கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். அப்போ மாஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? டென்சிட்டி வந்து 1.25 இன்ட்டு வால்யூம் 1 லிட்டர்னு எடுத்துருக்கோமா? ஆனால் இங்கே மில்லி லிட்டரில் இருக்கா, அதனால் நான் மில்லி லிட்டர்லேயே கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 1000 அப்படின்னு வரும். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1250 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் மாஸ் ஆஃப் என்னது? மாஸ் ஆஃப் சொல்யூஷன். சரி, இனி எனக்கு என்ன வேணும்? மாஸ் ஆஃப் சால்வெண்ட் தானே வேணும். சால்வெண்ட் தான் வேணும். இங்கே சால்வெண்ட் என்னன்னு கூட கொடுக்கல, ஆனால் சொல்யூட் கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். கிடைக்குமே. எப்படி? இதோ சொல்கிறேன். மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, NA + Cl. எண்ணெயோடது எவ்வளோ? 23 அட்டாமிக் மாஸா? குளோரினோடது 35.5. அப்போ டுகெதர் மாலிகுலர் மாஸ் எவ்வளோ வரும்? 58.5 அப்படின்னு மாலிகுலர் மாஸ் வரும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் வந்து 3 தானே. மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை மாலிகுலார் மாஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம், தெரியுமா? ஓகே, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 3 கால்குலேட் பண்ணிட்டோம். இன்டூ மாலிகுலார் மாஸ் எவ்வளோ? 58.5, அதுவும் தெரியும். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட்டும் கிடச்சிருமா? கிடச்சிரும். மாஸ் ஆஃப் சொல்யூட் எவ்வளோ? 3 × 58.5 தட் இஸ் ஈக்குவல் டு 175.5 அப்படின்னு வரும். மேம் எங்களுக்கு சால்வெண்ட்டோடது வேணும் மேம், நீங்கள் என்ன சொல்யூட்டோடது சொல்யூஷனோடதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க? சால்வெண்ட் என்னன்னே தெரியாது இல்லைடா. அப்போ சால்வெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் மாஸ் ஆஃப் சொல்யூட் பண்ணலாமா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் மைனஸ் சொல்யூட் வந்து சால்வெண்ட்டோட மாஸ் கொடுத்துருமா? ஆமாம். அப்போது சொல்யூஷனோட மாஸ் எவ்வளோ? 1250 மைனஸ் 175.5. திஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 1074.5 அப்படின்னு கிடைக்கும். இதுதான் என்னது? மாஸ் ஆஃப் சால்வெண்ட். அவ்வளோதான், ஈஸி. இது கண்டுபிடிச்சிட்டோம், முடிஞ்சுது. இனி என்ன பண்ணணும்? டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் NA. NA இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை மாஸ் ஆஃப் சால்வெண்ட். மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எவ்வளோ? 1074.5. ஆனால் கிராமில் இருக்கே, நான் அதை கிலோகிராமில் தானே எழுதணும். அப்போது இன்டூ 1000 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 2.79 மொலால் அப்படின்னு கிடைக்கும். மொலாலிட்டி லிட்டில் அப்படிங்கிறதுனால லிட்டில் எம் தான் வரும். லிட்டினா லிட்டில் எம் தான் வரும். சரியா? அவ்வளோதான். அதாவது இப்போ இந்த வீடியோவில் நம்ம NCERTயில் இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ், ஒரு அளவுக்கு எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் NCERTயில் இருக்கிற நீட்டுக்கு கேட்கக்கூடிய எல்லா கான்செப்ட்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். எந்த கான்செப்ட் புரியாட்டி அந்த கான்செப்டை நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்?
நம்மளோட என்சிஆர்டி மாஸ்டரிங் த என்சிஆர்டி வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்கிம் த சாப்டர், அப்புறம் அப்ஜெக்டிவ் கொஷின் பண்ண ட்ரை பண்ணணும், அப்புறம் கான்செப்ட் கவனிக்கணும். கான்செப்ட் கவனிச்சிட்டிங்களா, அடுத்து என்ன பண்ணணும், ஓடி போய் கெமிஸ்ட்ரியோட உங்களோட நோட்டை எடுத்து உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ, என்னெல்லாம் ஞாபகம் இருக்கோ, என்னென்ன ஃபார்முலாஸ் நான் வந்து இம்பார்ட்டன்ட் சொன்னேனோ அது எல்லாத்தையுமே நோட்ஸில் எழுதி வைக்கணும். இம்பார்ட்டண்ட்டாக ஒரு கான்செப்ட் இங்கே சொல்ல மறந்துட்டு பாருங்கள். மொலாலிட்டியில் வால்யூம் டேர்ம் இல்லைல்லடா, வால்யூம் டேர்ம் இல்லாததுனால மொலாலிட்டி வந்து டெம்பரேச்சர் இண்டிபெண்ட் இது சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா, இதுதான் இம்பார்ட்டன்ட். மொலாலிட்டி வந்து என்னது, மொலாலிட்டி இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் இண்டிபெண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இதான் கடைசி பாயிண்ட், முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகே, சரி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ போய் ஓடி போய் நோட்ஸ் எடுத்து உங்களோட நோட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்கிறது எல்லாத்தையும் எழுதணும். சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் கொஷின் என்சிஆர்டியை ரீட் பண்ணணும். என்சிஆர்டி ரீட் பண்ணணும்னு நான் சொன்னேன்ல, இப்போ நீங்கள் போய் என்சிஆர்டி ரீட் பண்ணி பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும், ஃபுல்லாக புரியும், கம்ப்ளீட்டாக புரியும், அதுக்கு நான் கேரண்டி. அது முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பண்ணணுமா. இந்த வீடியோ முடிச்ச உடனே, இந்த கான்செப்ட் வீடியோக்கு அப்புறம் நானே உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸோட வீடியோவும் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் எல்லா கொஷின்ஸும் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். பாஸ்ட் கொஷின்ஸில் ட்ரிக்கியாக நீங்கள் ஃபீல் பண்ண போகிறது, அப்புறம் என்சிஆர்டியோட எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். இனி ஒரு வீடியோவாக உங்களுக்கு அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் போடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதை ட்ரை பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு தெரியும். அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட அது அட்வான்டேஜஸாக இருக்கும். சரியா, இந்த கான்செப்ட் புரிஞ்சுதுன்னு நான் நம்புகிறேன். அடுத்த அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸோட ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட்டு சாப்டர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா, இது புரியாட்டி நீங்கள் மறுபடியும் இதை போட்டு கேளுங்க. இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீட்டில் 650+ நம்ம வாங்குகிறோம் இந்த வாட்டி, நீட் 2025. ஓகே தானே? ஓகே, பாய்.